குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். ஏதாவது ஞாபகம் இருக்கா ஜியோகிராஃபில? எஸ் மேம். ஓகே, ஒரு 1 minute வெயிட் பண்ணலாம். குட் ஈவினிங் அபிகுமார். குட் ஈவினிங் ரொம்ப நாள் ஆச்சு கிளாஸ்க்கு வந்து. மேம். மண்டேல இருந்து தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே, நான் வரல கிளாஸ்க்கு. ஆமாங்க. ஓகே, ஏதாவது ஞாபகம் இருக்கா ஜியோகிராஃபில அபிகுமார்? மேம் இருக்கேங்க. ஓகே, உங்களுக்கு லாஸ்ட் 2 classes ரெக்கார்டிங் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஜியோகிராஃபிக்கு. மேபி இன்னைக்கு நைட்குள்ள அப்லோட் ஆயிரும். ஸோ ஓகே. லாஸ்ட் கிளாஸ் வந்து இந்தியன் கிளைமேட், அதுக்கு முந்தின கிளாஸ் வந்து ஓஷனோகிராஃபி. ஓஷனோகிராஃபில வந்து ஓஷன் கரண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அது இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ அது உங்களுக்கு புதுசாலாம் இருக்காது. அண்ட் இன்னைக்கு டாபிக் வந்து டோட்டலாக கிளைமேட்டாலஜி சார்ந்தது தான். ஸோ நீங்க முன்னாடி கிளாஸ் கவனிக்கலனாலும் இன்னைக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் கிளாஸ். ஓகே, லெட் மீ ஆஸ்க் சம் டேர்ம்ஸ், ரைட்? இது வரைக்கும் கிராஸ் பண்ண டேர்ம்ஸ் ஒரு 2-3 கேட்குறேன். ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா we shall revise from geomorphology onwards. Okay. What is plate tectonics? Anyone? You can give your answers in chat box too. Plate tectonics. Okay, movement of plates. Continental drift theory na enna? தெரிஞ்சதை சொல்லுங்க, போதும். டெஃபினிஷன்லாம் கேட்கல நான். மேம், ஸ்டார்டிங்ல சிங்கிள் கான்டினென்ட்டா இருந்த வேர்ல்ட்ல இருந்த சிங்கிள் லேண்ட்ஸ் வந்து கான்டினென்ட்ஸை பிரிஞ்சு வந்துருச்சு. ஓகே, ஸோ அந்த கான்டினென்ட்ஸ் எல்லாம் டியூ டு சம் ஃபோர்ஸஸ்னால அது வந்து அப்படியே பிரிஞ்சு நிறைய பிளேட்ஸா, நிறைய கான்டினென்ட்ஸா ஸ்பிளிட் ஆனது. 7 கான்டினென்ட்ஸா. தட் இஸ் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங்னா என்ன? அபிகுமார், கேன் யூ ஆன்சர்? மேம், சீல இருந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்னால ஸ்ப்ளிட் ஆகும்ல. ஓகே, சி ஃப்ளோர்ல நமக்கு வந்து டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரினால இதுல வந்து பிளேட் மூவ் ஆகுறதுனால இதுல இருந்து நமக்கு மேக்மா வெளியே வரும். ஸோ இதனால நியூ கிரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும், ஓஷியானிக் கிரஸ்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து சி ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் சொல்லி பார்க்குறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன? மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ். கேக்கல. ரிஃப்ட் வேலிஸ். ஓகே, அதெல்லாம் அங்க ஃபார்ம் ஆகும். ஓகே, வெல் அண்ட் குட். அண்ட் வேற என்ன பார்த்தோம் ஜியோமார்ஃபாலஜில? கோல்டு மவுண்டைன் ஃபார்ம், அதை பத்தி படிச்சிருந்தோம். அண்ட் ரிங் ஆஃப் ஃபயர்னு எந்த ரீஜனை வந்து மென்ஷன் பண்றோம்? ரிங் ஆஃப் ஃபயர் பசிபிக் ஓஷன் ஏரியா. பை கான்ஸ்டன்டா லைக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கறனால வால்கனோஸ் அண்ட் எர்த்குவேக்ஸ் வந்து ஃப்ரீக்வென்ட்டா இருக்கு. ஓகே, அதனால அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்றோம். அண்ட் வாட் இஸ் சுனாமி? What does this word mean? Tsunami. Kanishka, can you answer? The word tsunami means harbor waves, right? Japanese language la so means harbor and nami means waves. So harbor waves. And what are the reasons for tsunami? earthquake and volcano. Earthquake and volcano. இதுக்கு சிக்னிஃபிகண்டா அதுதான் ரீசன் நம்மளால சொல்ல முடியல. It is still there are many reasons are there for this tsunami and all. And earthquakeல என்னென்ன வேவ்ஸ்லாம் படிச்சோம்? Body waves, surface waves. Okay, body wavesல இதெல்லாம் வரும். surface wavesல இதெல்லாம் வரும். body wavesல P and S waves வரும் மேம். surface wavesல L wave. ஓகே ஓகே, இது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. Then what is asteroid?
ஆஸ்ட்ராய்டு எங்க இருக்குன்னு மட்டும் சொன்னா போதும். மார்ஸுக்கு ஜூபிட்டருக்கு நடுவுல பெல்ட். ஓகே, அந்த பேர் அதோட தான் வந்து ஆஸ்ட்ராய்டு பெல்ட். வாட் இஸ் குயிப்பர் பெல்ட்? டியூனுக்கு அப்புறம் உள்ள ஒரு பெல்ட். ஓகே, அங்கதான் இந்த குயிப்பர் பெல்ட் இருக்கும். மீட்ராய்ட்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் இஸ் அதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து ஊர்ட் கிளவுட் இல்லையா? ஓகே, வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளானட் அண்ட் ஸ்டார்? ஸ்டார்ஸ்னால வந்து லைட் இலுமினேட் பண்ண முடியும் மேம். பிளானட்ஸ்க்கு அது இல்லை. ஓகே, ஸ்டார்ஸ்க்கு வந்து அதுக்குன்னு ஓன் எனர்ஜி உண்டு, அதுக்குன்னு லைட்ஸ் உண்டு. ஸோ அதை வந்து எமிட் பண்ணும். பிளானட்னால அது பண்ண முடியாது. ரைட். தென் வாட் நெக்ஸ்ட்? கிளைமேட்டாலஜி பார்த்தோம் இல்லையா? கிளைமேட்டாலஜி ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் precipitation? ஓகே, இதெல்லாம் செய்தது வந்து precipitation. வாட் இஸ் condensation? வாட்டர் வேப்பர் லிக்விடா மாறும். ஓகே, லிக்விடான்னு சொல்ல முடியாது. கிளவுடா கன்வெர்ட் ஆகுறதுமே வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ் கீழே தான். அதோட ஹீட் இருக்கு இல்லையா? ஸோ வாட் இஸ் எவாப்ரேஷன்? இது முடிச்சுட்டு நம்ம கண்டென்சேஷன் பார்க்கலாம். வாட் இஸ் எவாப்ரேஷன்? எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து வாட்டர் வந்து வேப்பரா ஃபார்ம் ஆகி மேல போயிடும். ஓகே, அது எவாப்ரேஷன். அப்படி மேலே போகும்போது நமக்கு வந்து ஒரு சர்டைன் ஹைட் போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். அப்புறம் கம்மியாகும் போது அதோட ஹீட்டை வந்து அது அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல லிபரேட் பண்ணிட்டு அது வந்து கூல் டவுன் ஆயிரும். அந்த ப்ராசஸ் தான் வந்து கண்டென்சேஷன். அது எய்தர் கிளவுடா இருக்கலாம், இல்லை வந்து ரெயின்ஃபாலா இருக்கலாம், இல்லை என்னவா இருக்கலாம். ரைட். ஸோ அதான் வந்து கண்டென்சேஷன். இப்போ அது ரெயின்ஃபாலோ இல்லை ஸ்னோஃபாலோ நடந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம precipitation சொல்லி சொல்றோம். வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? பிளான்ட் சர்ஃபேஸ்ல இருந்து வாட்டர் வேப்பர் பிளான்ட் சர்ஃபேஸ்ல இருந்து இல்லையா? லீவ்ஸ்ல இருந்து நமக்கு எவாபரேட் ஆகிறது தான் வந்து we are calling it as transpiration. ஓகே, நம்ம வந்து இப்போ ஓஷனோகிராஃபி மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு we shall jump into world climatic region. Is that fine? Yes, ma'am. Okay. Before getting into that, இன்னையில இருந்து like today Wednesday, right? So இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ், Thursday மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் ஃப்ரைடே மார்னிங் அண்ட் ஈவினிங், இந்த 5 கிளாஸ்மே வந்து we'll be dealing with geography only. ரைட். முடிஞ்சது இல்ல? Yes, ma'am. ஓகே, ஸோ வந்து we shall complete this geography. அண்ட் இன்னைக்கான கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் ஓஷனோகிராஃபி வந்து ரிவைஸ் பண்ணிட்டு we shall discuss about world climatic region. ரைட். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். ஓஷனோகிராஃபில ரிமைனிங் டாபிக்ஸ் இருக்கு. we shall postpone it to tomorrow, இல்லை அப்படின்னா ஃப்ரைடே, டிபெண்ட்ஸ் அப்பான் லைக் how we are going அப்படின்றத பொறுத்து. ஓஷனோகிராஃபியும் பயோஜியோகிராஃபியும் வந்து நம்ம லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டீல் பண்ண வேண்டியது வந்து வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜியனும் இந்தியன் பிசியோகிராஃபி, இது ரெண்டுமே நம்ம பார்க்கணும். சரியா? இந்தியன் பிசியோகிராஃபில வந்து லைக் வாட் we are discussingனா லைக் நார்தர்ன் பிளைன்ஸ், நார்தர்ன் மவுண்டெயின்ஸ்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிட்டோம் இல்லையா? லைக் ஒரு மென்ஷனிங் மட்டும் கொடுத்துருந்தோம். அது ஃபுல்லா பார்த்துட்டு இந்தியன் ரிவர் சிஸ்டம், இந்தியன் சாயில் டைப்ஸ், அதுக்கப்புறம் வந்து இஃப் டைம் பெர்மிட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பிரைமரி இண்டஸ்ட்ரி, செகண்ட் இண்டஸ்ட்ரி, ரிசோர்சஸ், இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் நாட் அப்படின்னா we shall stick only to this world climatic region and Indian physiography. இது ரெண்டும் முடிச்சுட்டு then we shall discuss this oceanography and biogeography. Is that fine? Yes, ma'am. Okay. Good evening, Kritika. You are quite late today. Yes, ma'am. In a while since I'll join. ஓகேப்பா, ஓகே. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா லைக் இன்னையிலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எல்லா கிளாஸஸ்மே வந்து we are discussing about geography and இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கிளைமேட்டாலஜியும் அண்ட் ஜியோமார்ஃபாலஜி ரிவைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஓஷனோகிராஃபி மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு we shall go to world climatic region. Is that okay, Kritika? Yes, ma'am. Fine. Okay, let's continue today. ஓகே, ஓஷனோகிராஃபி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஜென்ரலாக நம்ம இந்த இமேஜ் தான் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஓஷன் கரண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. we shall see today or we shall see it on tomorrow or Friday's class, right?
லெட்ஸ் see this பாட்டம் டோபோகிராஃபி. ஓகே, இது வந்து கான்டினென்டல் ஏரியா, ரைட்? இங்க ஒரு மவுண்டைன் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஓஷன், ரைட்? ஸோ இப்போ ஒரு லேண்ட் மாஸ் வந்து இதோட முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் ஆகுறதா என்ன அப்படின்னா, லைக் இதுக்கப்புறம் இருக்கிறது ஓஷனிக் ஏரியா, ரைட்? ஸோ இந்த ரீஜன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கான்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்றோம். அண்ட் ஆஃப்டர் திஸ் கான்டினென்டல் ஷெல்ஃப் அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோப் ரீஜியன் இருக்கும். அதுதான் நம்ம வந்து கான்டினென்டல் ஸ்லோப்னு சொல்றோம். தென் அதுக்கப்புறம் there is some ரீஜியன், அது கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். நம்ம வந்து இந்த சைட்ல இருந்து வரோம் அப்படின்னா, ஓஷனிக் கிரஸ்ட்ல இருந்து வரோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து தான் வந்து அந்த ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்டினென்டல் ரைஸ். தென் இந்த கான்டினென்டல் மார்ஜினும் ஓஷியானிக் கிரஸ்டும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரென்ச் வந்து இருக்கும், ரைட்? ட்ரென்ச் இஸ் வாட் இஸ் ட்ரென்ச்? Deepest point, like deep point in the Okay. sea is basically. ஓகே, ஒரு நேரோவான வேலி, அது ரொம்ப டீப்பஸ்ட் பாயிண்டா இருக்கும். இங்க வந்து இப்போ கான்டினென்டல் மார்ஜினும் ஓஷியானிக் கிரஸ்டும் இருக்கிற இடத்துல எந்த பிளேட் வந்து சப்டெக்ட் ஆகும், எது டென்ஸா இருக்கும், எது சப்டெக்ட் ஆகும்? ஓஷியானிக் பிளேட். ஓஷியானிக் பிளேட் வந்து சப்டெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இது வந்து கீழே போயிடும். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரென்ச் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து ஒரு டீப்பஸ்ட் வேலி. இட் மோஸ்ட்லி வில் பி இந்த ஷேப் வீல தான் அந்த ஷேப்ல இருக்கும், ரைட்? அண்ட் ஆஃப்டர் திஸ் இந்த ட்ரென்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து சி மவுண்ட் இருக்கும். அந்த சி மவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா, ஓஷன் ரீஜியன்ல வல்கனிக் ஆக்டிவிட்டினால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மவுண்டைன் ஃபார்ம் ஆகும். இந்த மவுண்டைனால ஸோ இதோட க்ரோத் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மவுண்டைனோட டிப்னால ஓஷன் சர்ஃபேஸ்க்கு மேலே போக முடியாது, ரைட்? ஸோ இதுக்குள்ளே இது முடிஞ்சிடும். இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் சி மவுண்ட். இதே இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா சம்டைம் இட் வில் பி லுக்கிங் லைக் அன் ஐலாண்டா இது வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ ஓஷன் சர்ஃபேஸ்க்கு மேலே இது ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா we are calling it as ஐலாண்ட். அதற்கு உள்ளே முடிஞ்சிருச்சு, ஓஷன் சர்ஃபேஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் சி மவுண்ட். இந்த சி மவுண்டோடைய டாப் இருக்கு இல்லையா, அந்த டிப்பு, இது வந்து டியூ டு எரோஷன்னால அது வந்து வெண்ட் ஆஃப் ஆயிருச்சு, இந்த மாதிரி ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கயாட். அண்ட் இஃப் நாட், இது வந்து ஒன்னு எரோஷன்னால நடக்கலாம், இல்லை அப்படின்னா அது ஃபார்ம் ஆகும் போதே நமக்கு இந்த மாதிரி டிப்பா ஃபார்ம் ஆகாம ஃபோல்டரா ஃபார்ம் ஆகாம இந்த மாதிரி ஃபிளாட் டாப்பா ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கயாட். அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் தட் அப்படின்னா, இந்த கான்டினென்ட்ஸ்ல இருந்து ரிவர்ஸ் வந்து they'll be depositing their sediments, right? அது எல்லாமே இங்க வந்து சி கடியில வந்து ஃபார்ம் ஆகும். இட் இஸ் கால்ட் அஸ் abyssal plain, right? or it is called as oceanic plain. And next thing is that இந்த இடத்துல நமக்கு வந்து divergent plate boundaries இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறதா வந்து மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ். ரெண்டு ரிட்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேலி தான் we are calling it as rift valleys சொல்லி நம்ம சொல்றோம், ரைட்? ட்ரென்ச்ங்கிறது வந்து கான்டினென்டல் மார்ஜினும் ஓஷியானிக் கிரஸ்டும் வந்து மீட் பண்ற இடத்துல இது வந்து சப்டெக்ட் ஆகும். இதனால ஒரு டீப்பஸ்ட் வேலி வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம வந்து ட்ரென்ச்னு சொல்லி சொல்றோம். இதே இது டைவர்ஜன் பவுண்டரினால, ரைட்? ஸோ இது வந்து கன்வர்ஜன் பவுண்டரினால ஃபார்ம் ஆகக்கூடியது ட்ரென்ச். டைவர்ஜன் பவுண்டரினால ஃபார்ம் ஆகக்கூடியது நமக்கு வந்து மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ், ரைட்? இஸ் இட் கிளியர் திஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாட்டம் டோபோகிராஃபி? எஸ் மேம். ஓகே, தென் இதுதான் நம்ம வந்து திருப்பி பார்த்துருந்தோம். அண்ட் எஸ், இந்த ஒரு இது வந்து கான்டினென்டல் லேண்ட் மாஸ். இது முடிகிற இடம் வந்து லைக் இது ஷெல்ஃப், இது ஸ்லோப்பு. அண்ட் we shall come to this later, right? ஸோ இந்த கான்டினென்டல் பிளேட்டும் ஓஷியானிக் கிரஸ்டும் மூவ் ஆகும் போது நமக்கு ஓஷியானிக் பிளேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சப்டெக்ட் ஆயிரும். ஸோ இந்த சப்டக்ஷன் ஜோன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய வேலி தான் வந்து ட்ரென்ச். அண்ட் இங்க இருந்து இது செடிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க டெபாசிட் பண்ணும் இல்லையா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் abyssal plain. அண்ட் நெக்ஸ்ட் திஸ் இஸ் வாட் டைவர்ஜன் பிளேட் பவுண்டரி. இந்த இடத்துல வந்து டைவர்ஜ் ஆகுது. ஸோ இதனால ஃபார்ம் ஆகக்கூடியதான் நமக்கு என்னது அப்படின்னா திஸ் மிட் ஓஷன் ரிட்ஜ். அண்ட் இந்த ரிட்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேலி தான் we are calling it as rift valley. அண்ட் எந்த ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸுமே சீல இருந்தது, அண்டர் த சி சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கயாட். அண்ட் இதுவே வல்கனிக் ஆக்டிவிட்டி தானே, இதனால ஃபார்ம் ஆகுறது தான் கயாட். இதே இது நமக்கு அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய மவுண்ட் வந்து சி ஓஷன் சர்ஃபேஸ்க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஐலாண்ட். அண்ட் சி மவுண்ட்ங்கிறது வந்து ஓஷன் சர்ஃபேஸ்க்குள்ளே வந்து நமக்கு ஒரு மவுண்டைன் ஃபார்மெட்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் சி மவுண்ட். அண்ட் திஸ் சப்மரைன் கேனியான்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோப் ரீஜன் இருக்குல்லையே, ஒரு ரிவர் வந்து அதோடைய டெபாசிட்ஸ் எல்லாம் டெபாசிட் பண்ணும்போது, அதோடைய லோட்ஸ் எல்லாம் டெபாசிட் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்லோப் ரீஜன்ல இருக்கிறது எல்லாமே வந்து தான் சப்மரைன் கேனியான், ரைட்? ஸோ இது வந்து மெரைன்ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் சப்மரைன் கேனியான். இதே ரிவர்ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரிவரைன் கேனியான்.
அண்ட் உள்ளதுல வேர்ல்ட்லயே ரொம்ப லார்ஜஸ்ட் இந்த கேனியான்ஸ் வந்து எங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த கேங்ஸ்டிக் டெல்டா. இஸ் இட் கிளியர் திஸ் இமேஜ்? எஸ் மேம். ஓகே. அண்ட் the abyssal plain எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா it is located at the depth of 4000 meter. இது மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். அண்ட் இந்த abyssal plain வந்து மேக்ஸிமம் ஏரியா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த பசிபிக் ஓஷன், அண்ட் செகண்ட் வந்து அட்லாண்டிக் ஓஷன், தேர்ட் வந்து இந்தியன் ஓஷன். இந்த ஆர்டர்ல தான் வந்து நமக்கு ஓஷனோட சைஸுமே இருக்கும். பசிபிக் ஓஷன் ஃபர்ஸ்ட், அட்லாண்டிக் ஓஷன் வந்து செகண்ட், இந்தியன் ஓஷன் வந்து தேர்ட். அண்ட் ட்ரெஞ்ச் பார்த்தாச்சு. ஓகே, பேங்க்ஸ் அண்ட் ஷோல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் இருக்கிறதே ரொம்ப ஷாலோவஸ்ட், டெப்த்ங்கிறது வந்து ரொம்ப ஆழமா இருக்கிறது, ஷாலோங்கிறது வந்து அதோட பாட்டம் வந்து ரொம்ப மேலாப்லேயே இருக்கும். அதுதான் நம்ம வந்து பேங்க்ஸ் அண்ட் ஷோல்ஸ் சொல்லி சொல்லுவோம். பேங்க்ஸ் வந்து இட் இஸ் சேஃபர் டு நேவிகேட், ஆனால் ஷோல்ஸ் அப்படி கிடையாது. இட் இஸ் குவைட் டேஞ்சரஸ் டு நேவிகேட். ஷிப்ஸ் எல்லாம் அந்த இடத்துல மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அண்ட் தென் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் திஸ் இந்தியன் ஓஷன். இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Okay, what is ocean currents? Okay, oceanல இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் வந்து மூவ் ஆகுமா ஆகாதா? எஸ் மேம். ஓகே, என்னென்ன ஃபார்மட்ல மூவ் ஆகும்? வேவ்ஸ், டைட்ஸ். வேவ்ஸ், டைட்ஸ். இன்னொன்று வந்து ஓஷன் கரண்ட்ஸ். அண்ட் விஷல் நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்தோம் இல்லையா? டிஃபரன்ஸ் பிட்வீன் வேவ்ஸ், கரண்ட்ஸ் அண்ட் டைட்ஸ். ஓகே, இந்த வேவ்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேல விண்ட் ஆக்ட் பண்றதுனால நமக்கு உருவாகுறதா இந்த வேவ்ஸ். டைட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா எர்த்து, சன்னு, மூளை, இது மூணோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால நமக்கு ஏற்படுறதா டைட்ஸ். டைட்ஸுங்கிறது வந்து இட் இஸ் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தி, ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஓகே, டைட்ஸுங்கிறது வந்து இட் இஸ் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தி சீ லெவல், ரைட்? ஸோ இது வந்து பர் டேல நமக்கு 2 வாட்டி நடக்கும். ஹை டைட்ஸ் ஒன்று, நம்ம வந்து லோ டைட்ஸ். டைட்ஸ் வில் பி மூவிங் அப் அண்ட் டவுன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் கரண்ட்ஸ். கரண்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த ஓஷியானிக் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதற்கு மேல நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஆக்ட் பண்றதுனால, ஆக்ட் ஆகுறதுனால நமக்கு நடக்கிறதா இந்த கரண்ட்ஸ், ரைட்? ஸோ கரண்ட்ஸுக்கு வந்து டெஃபினட் டைரக்ஷன் இருக்கும், அது ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் கரண்ட். வில் பி சீயிங் திஸ் டுடே. அண்ட் ஜஸ்ட் கிவ் மீ a minute. கீத பிரியா நாராயண சுவாமி. Priya. Can you please unmute? நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களாப்பா பிரியா? மேம் இல்ல மேம். எஸ், ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி. ஓகே. ஜியோகிராஃபி இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லாம் பார்த்துட்டீங்களா? Am I audible? Okay. We shall discuss this later. Let's continue with this difference between waves, tides and currents. Wavesங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா it is by this வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேல நமக்கு விண்ட் ஆக்ட் ஆகுறதுனால நமக்கு நடக்கிறதா வந்து வேவ்ஸ், ரைட்? வேவ்ஸ்ங்கிறது வந்து இட் இஸ் ஜென்ரலி எனர்ஜி தட் இஸ் மூவிங் அக்ராஸ் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர். அந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேல மூவ் ஆகக்கூடிய எனர்ஜி தான் நம்ம வேவ்ஸ்னு சொல்றோம். அண்ட் இப்போ வந்து விண்ட் வந்து ரொம்ப ஹை இன்டென்சிவா இருக்கு, ரொம்ப ஜாஸ்தி, விண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நமக்கு வேவ்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் வேவ்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைட்ஸ். டைட்ஸ்ங்கிறது வந்து எர்த்தோட பொசிஷன் பொறுத்து, வெதர் இட் இஸ் இன் பிட்வீன் சன் அண்ட் மூன், இதெல்லாம் பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த டைட்ஸோட இன்டென்சிட்டி வில் பி வேரியிங்.
அண்ட் இந்த கரண்ட்ஸோட இன்டென்சிட்டி எதெல்லாம் பொறுத்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னா பை விண்ட்ஸ், டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ், ரைட்? ஸோ ஹீட்டாக இருக்கிறது அண்ட் எந்த இடத்துல வந்து ரொம்ப கோல்டு சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு விண்ட் வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா இட் வில் பி கோல்டர் கரண்ட்ஸாக இருக்கும், ரைட்? அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் வேவ்ஸ், டைட்ஸ் அண்ட் கரண்ட்ஸ். இது ஞாபகம் இருக்குல்ல? Yes, ma'am. Okay. Next, we shall discuss some points regarding ocean currents and we shall jump into world climatic regions. Okay, ocean currents பொறுத்த வரைக்கும் அதோட டெப்த் பொறுத்து we shall discuss into two types. என்னெல்லாம் பார்த்திருந்தோம்? Surface current, deep water current. Okay, surface circulation, a deep circulation, a surface current இல்ல அப்படின்னா deep current, right? So இது வந்து up to 400 meter, I guess. Yes. இந்த ஓஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அப்பர் பார்ட்ல இருக்கக்கூடிய 400 மீட்டர்ல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் தான் வந்து இட் இஸ் கால்ட் தி சர்ஃபேஸ் கரண்ட்ஸ். அதுக்கு கீழே உள்ளது ஃபுல்லுமே வந்து இட் இஸ் தி டீப் வாட்டர் கரண்ட்ஸ். இந்த அப்பர் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இட் இஸ் அக்கவுண்டிங் ஃபார் 10% ஆஃப் தி மூவ்மெண்ட், ரைட்? அண்ட் பாக்கி இருக்கக்கூடிய ஓஷனிக் சர்ஃபேஸ்ல நடக்கிறது வந்து இட் இஸ் அபவுட் 90% ஆஃப் தி ஓஷனிக் வாட்டர் மூவ்மெண்ட். And we have discussed that cold current and warm current ன்னு ரெண்டு இருக்கு based on the temperature. இப்போ cold currentங்கிறது வந்து ஓகே ஜென்ரலி இப்போ ஏர் எடுத்து பார்க்கலாம். இதுல வந்து கோல்ட் ஏர் வந்து என்ன, வார்ம் ஏர் என்ன ஆகும்? which one will be sinking, which one will be rising? Cold air வந்து sink ஆகும், warm air Okay. rising. Why? Density change. டென்சிட்டி சேஞ்ச் ஆகுறதுனால கோல்ட் ஏர் என்ன ஆகும் அப்படின்னா சிங்க் ஆகும், வார்ம் ஏர் வந்து ரைஸ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே கோல்டு வாட்டர் வந்து இட் வில் பி சிங்கிங் அண்ட் பிகாஸ் அது ரொம்ப டென்ஸா இருக்கிறதுனால வார்ம் ஏர் வந்து இட் வில் பி ரிலேட்டிவ்லி அது லைட்டரா இருக்கிறதுனால இது வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கும், ரைட்? பேஸ்ட் ஆன் திஸ் we can classify this. டெம்பரேச்சரை பொறுத்து நம்ம கரண்ட்ஸ் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா கோல்ட் கரண்ட்ஸ் அண்ட் வார்ம் கரண்ட்ஸ் நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவேட்டர், திஸ் இஸ் 90 டிகிரி, ஹியர் we are having sun. இது வந்து போலார் ரீஜியன், ரைட்? திஸ் இஸ் 90 டிகிரி சவுத் அண்ட் திஸ் இஸ் 90 டிகிரி நார்த். இப்போ எந்த இடத்துல வந்து வார்மா இருக்கும், எந்த ஓஷியானிக் ரீஜன் வந்து கோல்டரா இருக்கும்? மேம் ஈக்குவேட்டர் பக்கத்துல வார்மா இருக்கு மேம். எங்க வார்மா இருக்கும்? ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கிறது ஃபுல்லா வார்மா இருக்கும். அதே மாதிரி நமக்கு போலார் ரீஜன்ல இருக்கிறது எல்லாமே கோல்டா இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேட்டர் ரீஜன்ல இருக்கிற வார்ம் கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மூவிங் அப்வர்ட்ஸ், ரைட்? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கோல்டு கரண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் தி ஈக்குவேட்டர், ரைட்? நமக்கு ஆல்ரெடி இங்க என்னென்ன ஃபோர்ஸ்லாம் எர்த் ரொட்டேட் ஆகுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? கொரியாலிஸ் ஃபோர்ஸ். இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி பாத்ல போகாது, இட் வில் பி ஒரு மாதிரி சர்க்குலேட்டட் ஃபார்மேட்ல இது போயிட்டு இருக்கும், ரைட்? we are going to discuss. அதுதான் வந்து இந்த ஓஷன் கரண்ட்ஸ். and see this is equator. ஈக்குவேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும். இதுல ரெட் லைன்ல இருக்கிறது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் வார்ம் கரண்ட். இதே ப்ளூ லைன்ல இருக்கிறது வந்து இட் இஸ் ரிலேட்டிவ்லி கோல்ட் கரண்ட்ஸ், ரைட்? இப்போ we shall focus this north equatorial current மட்டும் இப்போ பார்க்கிறோம், சரியா? just focus here. Where is India? we are here, right? so and this is Atlantic Ocean and this is Pacific Ocean. now let's start this. okay, இப்போ இந்த நார்த் ஈக்குவேட்டோரியல் கரண்ட் இருக்கு இல்லையா, இட் வில் பி மூவிங் லைக் திஸ். இது வந்து ஈக்குவேட்டருக்கு நார்தர்ன் சைட்ல இருந்து மூவ் ஆகக்கூடிய கரண்ட். இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது இது என்ன ஆகும் அப்படின்னா பைஃபர்கேட் ஆகி இந்த சைட் வரும். அண்ட் ஆஃப்டர் ரீச்சிங் திஸ் ரீஜியன் இது வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இங்க டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் இல்லையா, தென் இட் வில் பி கோயிங் லைக் திஸ். இது வந்து இந்த வெஸ்ட்வர்ட் ட்ரிஃப்டோட சேர்ந்து அண்ட் அகெயின் இட் வில் பி கோயிங் லைக் திஸ். திருப்பி இந்த சர்க்குலேஷன் வந்து இருந்துட்டே இருக்கும், ரைட்? இஸ் இட் கிளியர்? எஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு அங்கங்க நடந்துட்டே இருக்கிறதுனால வாட் வி ஹவ் சீன் அப்படின்னா இந்தியன் ஓஷன் இந்த இடத்துல கண்டினியூஸா இங்க வந்து வாட்டர் மூவ் ஆயிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துல we'll be discussing this gyre too. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து கான்ஸ்டன்டா சுத்திட்டே இருக்கும். திஸ் இஸ் சவுத் அட்லாண்டிக் gyre and
திஸ் இஸ் நார்த் அட்லாண்டிக் கைர் அண்ட் சவுத் பசிபிக் கைர், நார்த் பசிபிக் கைர்னு சொல்லிட்டு இந்த கரண்ட்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி மூவிங் லைக் திஸ். அண்ட் அகெயின் இந்த இடத்துல இது மாதிரி சுற்றிட்டே தான் இருக்கும். நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட் வந்து it will be converting into North Pacific current and just give me a minute. Okay, in the North Equatorial current இருக்குல்லையா இங்க இருக்குது, right? So it will be going like this and again இது வந்து Gulf Stream க்கு இது மாதிரி போகும். Then it will be drifting North Atlantic drift, அதுக்கப்புறம் Greenland பார்த்து போகும். Then we'll be having this Labrador current வந்து it will be coming from the polar region. So இந்த மாதிரி நமக்கு currents வந்து எப்பவுமே வந்து in circulation movementல இருந்துட்டே தான் இருக்கும், right? And there are n number of currents. Pacific Ocean மட்டும் focus பண்ணி we'll be discussing some currents and North Atlantic currents இருக்கு. And we have discussed why deserts are forming in the western margin சொல்லிட்டு we have discussed this. Should I revise it now or ஞாபகம் இருக்கா? Say something. Say something. Revise பண்ணட்டுமா இல்ல we shall see new topics today? Am I audible or not? Audible. Okay. இதை டிஸ்கஸ் பண்ணட்டுமா இல்ல புது டாபிக் போலாமா? ரிவைஸ் பண்ணணுமா? நீங்க முன்னாடி கிளாஸே பார்க்கல இல்லையா? ஓகே, லெட்ஸ் see this. ஜென்ரலாவே டெசர்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வெஸ்டர்ன் கோஸ்ட் இல்ல வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் த கான்டினென்ட்ஸ்ல வந்து நமக்கு டெசர்ட்ஸ் will be there, right? அண்ட் இதுக்கான ரீசன் வந்து மேஜர் ரீசன் என்னன்னு பார்க்கும்போது ஓஷன் கரண்ட்ஸ் தான் இதுக்கு ப்ரிவைலிங்கான ரீசன், ரைட்? அண்ட் லெட்ஸ் see this now. ஓகே, இப்போ இந்த ஓஷன் கரண்ட்ஸ்னால ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ் ஆர் இம்பாக்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் இஸ் த டெசர்ட் ஃபார்மேஷன். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. we shall discuss this today too. And ஓகே, இதுல இந்த கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இட் வில் பி ஹேவிங் சம் டைரக்ட் எஃபெக்ட் ஆன் திஸ் டெசர்ட் ஃபார்மேஷன். எப்படி அப்படின்னா, அண்ட் நமக்கு வந்து வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து மூவ் ஆகும்போது இட் வில் பி கம்மிங் ஃப்ரம் திஸ் ஈக்வேட்டர் ரீஜியன். இது கொஞ்சம் வார்மாவும் இருக்கும். இது வந்து ஓஷன் சர்ஃபேஸ் மேல டிராவல் பண்ணி வரதுனால இட் வில் பி கேரிங் தி மாய்ஸ்சர் அலாங் வித் தம். ஸோ இப்படி மாய்ஸ்சர் எடுத்துட்டு வரதுனால தான் இந்த கோஸ்டல் ரீஜியன்ல நமக்கு வந்து மழை பெய்யுது, ரைட்? சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன்லாம் நமக்கு இந்தியாவில் இருக்கு இல்லையா, இதுல சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் அசோசியேட்டட் வித் திஸ் ஓஷன் கரண்ட்ஸ் ஒன்லி. ஸோ இது இங்க எடுத்துட்டு வரதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஓஷன் சர்ஃபேஸ்ல வார்ம் கரண்ட் மூவ் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் அதை கெயின் பண்ணும். இந்த இடத்துல நமக்கு வந்து மவுண்டெயின்ஸ் இருக்கு, ஸோ அதை ஹிட் பண்றதுனால நமக்கு இந்த மழை பெய்யுது. இது கிளியரா இருக்கா இந்த பாயிண்ட்? ஓகே, இப்போ சைக்ளோன்லயே நம்ம படிச்சோம் இல்லையா, லைக் வந்து இங்க வந்து ஒரு லோ ப்ரெஷர் ரீஜியன் இருக்கு அப்படின்னா அங்கங்க இருந்து ஹை ப்ரெஷர் ரீஜியன்ல இருந்து winds will be moving. அது வந்து it will be moving over this ocean surfaceங்கிறதுனால it will be carrying up that moisture. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ரெயின் பீரிங் கிளவுட்ஸ் வருது. ஸோ கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்லாம் ஏற்படுது. இது இங்க இருந்து வரக்கூடியது, விச் மீன்ஸ் லைக் போலார் ரீஜன்ஸ்ல வரக்கூடிய கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் வந்து இட் வில் பி ஆல்ரெடி கொஞ்சம் டென்சராகவும் இருக்கும். அதே சமயம் இட் டசன்ட் ஹேவ் எனி மாய்ஸ்சர், அது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கிறதுனால ஒன்ஸ் இட் இஸ் ஹிட்டிங் திஸ் வெஸ்டர்ன் மார்ஜின், இந்த கலிஃபோர்னியா கரண்ட் வந்து இந்த வெஸ்டர்ன் மார்ஜின் ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து ஃபாக் ஃபார்மேஷன் தான் நடக்குமே தவிர அண்ட் நமக்கு வந்து இந்த இடத்துல ரெயின்ஃபால் வந்து ஃபார்ம் ஆகாது. ஹியர் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் திஸ் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு ஒரு கான்செப்ட் படித்தோம். ஹியூமிடிட்டினா என்ன? Anyone? What is humidity? ஏர்ல இருக்க மாய்ஸ்ட் வாட்டர் கண்டென்ட். ஓகே, ஈரப்பதம்னு தமிழ்ல வச்சுக்கலாம், மாய்ஸ்சர் கண்டென்ட்னு. இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு எப்படி மழை பெய்யுதுன்னா இங்க ஒரு கிளவுட் இருக்கு, ப்ரிசிபிடேஷன் எப்போ நடக்கும்னா இது வந்து சாச்சுரேட்டடா ஆயாச்சு, லைக் விச் மீன்ஸ் இதனால இதை கொஞ்சம் கூட வாட்டர் வேப்பரை ஹோல்ட் பண்ண முடியாது, ரைட்? இப்போ ஒரே ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டர் வேப்பர் இங்க வந்து ஆட் ஆன் ஆகுது அப்படின்னா திஸ் கிளவுட் வில் பி லைக் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரெயின்ஃபால் வந்து இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு ரெயின்ஃபால் ஏற்படுறதுக்கு நமக்கு ஹியூமிடிட்டி வந்து 100% இருக்கு, லைக் அந்த கிளவுட் ஃபுல்லாவே வந்து வாட்டர் வேப்பர் கண்டென்ட் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இட் இஸ் 100%. இப்போ we shall see this. இது லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் த டம்ளர். இது ஃபுல்லா நமக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு. இங்க வந்து 50% only it has been filled and இங்க வந்து 0%, ரைட்?
ஸோ இது வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து இந்த கிளாஸ் ஏக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அபவுட் 0%, ரைட்? இதுக்கு 50% இருக்குல்லையே கிளாஸ் பி, இதுக்கான ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து இட் இஸ் அபவுட் 50%. பிகாஸ் இதுல இன்னும் ஒரு 50% வாட்டர் வேப்பர் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆயிரும் அப்படின்னா இட் வில் பி லைக் சேச்சுரேஷனுக்கு வந்து ரீச் ஆயிரும். ஸோ அகெயின் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து இருக்கும். இஸ் இட் கிளியர் திஸ் கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி? எஸ் ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ டெசர்ட் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல டெசர்ட் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி இங்க வந்து கோல்டு கரண்ட் வந்து இங்க வந்து ஹிட் ஆகுது. நமக்கு இங்க வந்து லைக் இந்த விண்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி அது ரொம்ப ட்ரையான ரீஜியன். இப்போ இங்க இருக்கக்கூடிய மாய்ச்சர் ஏதாவது இருந்தா மட்டும் தான் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது கெயின் பண்ணி ரெயின்ஃபால் கொடுக்க முடியும். ஆல்ரெடி அங்க ஹியூமிடிட்டி வந்து அபவுட் 20% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ட்ரை கண்டிஷன் இருக்கிறதுனால இந்த 20மே வந்து இட் வில் பி ஃபர்தர் ரெடியூஸ்டு டு 10%. ஸோ நமக்கு இன்னும் 90% ஆஃப் மாய்ச்சர் கண்டென்ட் இருந்தா மட்டும்தான் அங்க மழையே பெய்யும். ஸோ அங்க அந்த மாய்ச்சர் கண்டென்ட் இல்லாததுனால இப்போ இங்க வர்றது வந்து கொஞ்சம் வார்ம் கரண்டா இருக்குன்னு வைக்கல. வார்ம் கரண்ட் வந்து ஓஷன் மேல மூவ் ஆகும் போது என்ன ஆகும்னா இட் வில் பி கெய்னிங் சம் மாய்ச்சர். ஸோ மாய்ச்சர் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் பி லைக் ரெயின்ஃபால் வந்து அந்த இடத்துல பாசிபிள். இப்போ அங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகுறது வந்து நமக்கு கோல்டு கரண்ட்ங்கிறதுனால ஆல்ரெடி அது ரொம்ப ட்ரையா தான் இருக்கும். ஸோ நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகாது அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து இருக்காது. இதனாலதான் நமக்கு வந்து வெஸ்டர்ன் மார்ஜின் ஃபுல்லுமே வந்து டெசர்ட் ரீஜன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ ஒன் சச் எக்ஸாம்பிள் இஸ் தட் இட் இஸ் பெருவியன் கரண்ட். இந்த இடத்துல வந்து நமக்கு அட்டகமா டெசர்ட் இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய டெசர்ட் வந்து அட்டகமா டெசர்ட். இஸ் இட் கிளியர் நவ் ஹவ் டெசர்ட்ஸ் இஸ் ஃபார்ம்டுன்னு? Okay. Abhikumar, is it okay now? Yes, ma'am. Okay. And this is all about ocean currents. We'll be coming to this in tomorrow's morning class, right? Ocean currents, biogeography வந்து நாளைக்கான டாபிக். இன்னைக்கு இவ்வளவுதான், ரைட்? இது வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சந்தோஷம். கிளாஸ் பார்க்கலன்னா பாத்துருங்க. It will be uploaded by today's night. Okay, shall we go to world climatic region or Indian physiography? எது பார்க்கலாம்ப்பா? Say something. வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் பார்த்துடலாம். Okay. இந்த 4 daysல யாராவது ஜியோகிராஃபி படிச்சீங்களா இல்ல வேற சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்களா பிஃபோர் சீயிங் திஸ் வேர்ல்ட் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ்? அட்லீஸ்ட் என்சிஆர்டி ஆவது படிச்சீங்களா? என்சிஆர் ஓகே ஓகே, ஆக்சுவலி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான், வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜியன்ஸ். இது போறதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜியோகிராஃபி அந்த புக்ல சாப்டர் 12 அதுல வந்து இப்போ கையில புக் இருந்தா எடுத்துக்கோங்க. அண்ட் அதுல வந்து கோப்பன்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஒன்று உண்டு. ஹேவ் யூ எவர் கிராஸ் தட் வேர்ட்? பார்த்துருக்கீங்களா? புக் இருந்தா எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்தாச்சா? Currently it doesn't have any soft copy of that book. So அதுல வந்து சாப்டர் 12ல வந்து there is a classification, climatic classification. அதுல வந்து சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க, கோட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல இந்தியன் கிளைமேட் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு மேப்ல வந்து அங்கங்க சில லெட்டர்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அது வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் கோப்பன்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஒன்லி. புக் எடுத்தீங்களா? எடுக்கிறீங்களா? எஸ் மேம். ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜியோகிராஃபியில் 12th சாப்டர். ஸோ
ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் கோ அண்ட் see that, ரைட்? ஸோ என்னென்ன மாதிரிலாம் வந்து அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு ஆன் வாட் பேசிஸ் அப்படின்னு. அவர் வந்து வெஜிடேஷனும் கிளைமேட் டைப்ஸும் சேர்த்து அவர் வந்து பேசியிருப்பாரு. லைக் டெசர்ட்ஸு, கோல்ட் டெசர்ட்டு அண்ட் டுண்ட்ரா ரீஜியன் இதெல்லாம் அவர் வந்து பேசியிருப்பாரு. ட்ராபிக்கல், வெட் மான்சூன் இதெல்லாம். ஸோ இது ஜென்ரலாக வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன்ஸை வந்து அவரோட கிளாசிஃபிகேஷன் அது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன், ரைட்? Shall we start this climatic regions of the world? Yes, ma'am. Okay. You might have crossed this word, right? So the monsoon இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியும், evergreen forestனா என்னன்னு தெரியும். உங்களுக்கு சில வேர்ட்ஸ் வந்து புதுசா இருக்கலாம், பட் யூ கேன் ஈஸிலி அசோசியேட் வித் தட். உங்களுக்கு இதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ்ல. எந்த மாதிரி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் let me take that. ஒரு சில கிளைமேட்டிக் டைப்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன்ஸ் இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் let me take that. Yes, இங்க எதுக்கு பாத்தீங்களா, it is cold temperate continental or taiga or Siberian climate, right? இதோடைய உங்களுக்கு இந்த latitudinal dimension வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸும் கொடுத்துருவாங்க. ஆவரேஜ் ரெயின்ஃபால், bitterly cold winter for long duration, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது எங்க இருக்கும் அப்படிங்கிறது, அது it is associated with which climatic type தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ it is quite important for answering PYQs and also giving answers in mains too. So இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக், ரைட்? டோட்டலா ஐ திங்க் மொத்தம் 22 ஸ்லைட்ஸ் இருக்கும் இதுல. ஸோ இன்னைக்கு கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மீதி கிளாஸ் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இதை மட்டும் நீங்க ஒரு வாட்டி கூப்பன்ஸ் கிளாசிஃபிகேஷனும் படிச்சிருக்கணும். இந்த 22 பேஜஸ் இருக்கும் இந்த ஸ்லைட்ஸ்ல, இதுவுமே நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிருந்தீங்கன்னா it will be well and good for your better understanding. Is it clear? Yes, ma'am. இந்த 2 daysல ஒரு 5 கிளாஸஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோமோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களால எழுதிட முடியும், ரைட்? வாட் இஸ் வாட் அப்படின்னு. இது இப்போ படிக்கிறது வந்து இட் இஸ் மோஸ்ட் ரிலேட்டட் டு லைக் ஃபேக்சுவல் டீடைல்ஸ் வந்து நிறைய இருக்கும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டீடைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ கைண்ட்லி பி ஃபோக்கஸ்ட், ரைட்? லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ். ஸோ இவ்வளோதான் வேர்ல்டில் வந்து இப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், லைக் கிளைமேட்ஸில் somewhat we have discussed about evergreen forest. பார்த்தோமா evergreen forest? Did we spoke anything regarding evergreen forest? No, right? No, ma'am. ஓகே, டெசர்ட் பத்தி இப்போ பார்த்தோம், ரைட்? இது வந்து ஒரு சில இடத்துல வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல வந்து டெசர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அண்ட் we have discussed some points regarding fold mountains எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? In which area we have discussed this fold mountains? fold mountains பத்தி பார்த்தோமா இல்லையா? ஆன்சர்ஸ்லாம் எழுதி அனுப்பியிருக்கீங்க எனக்கு. எந்த இடத்துல பார்த்துருந்தோம்? Convergent boundaries அப்போது கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ்ல பார்த்திருக்கோம் fold mountains. fold mountainsக்கான எக்ஸாம்பிள் என்ன? ஹிமாலயன் மவுண்டன்ஸ். ஓகே, ஆல்ப்ஸ் மவுண்டைனும் அதுக்கான எக்ஸாம்பிள் தான். வல்கனிக் மவுண்டன்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். பிளாக் மவுண்டன்ஸ் பார்த்திருக்கோமா இல்லையா? எஸ் மேம். பிளாக் மவுண்டன்ஸ்ல வந்து இது எலிவேட்டட் ஹைட்ல இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், இந்த கீழே அப்லிஃப்டட் பிளாக் என்னன்னு சொல்லுவோம், இல்ல கீழே போன பிளாக் என்னன்னு சொல்லுவோம்? அப்லிஃப்டட் வந்து ஹார்செட், அப்புறம் கீழ கார்பன். கார்பன், ரைட்? கார்ஜ் கிடையாது கிருத்திகா. கார்ஜ் வந்து லைக் கார்ஜஸ் வந்து டீப் வேலிஸ் ரிவர் ஃபார்மேஷன்ல பார்த்தது தான் கார்ஜ். ஹார்ஸ்டும் கிராபனும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இது வந்து பிளாக் மவுண்டன்ஸோட அசோசியேட் ஆனது. தென் ரிவர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்திருக்கோம் இல்லையா? மோஸ்ட்லி ரிவர்ஸ் எல்லாம் எங்க ஆரிஜினேட் ஆகும்? மவுண்டன்ஸ்ல ஜென்ரலி வந்து கிளேஷியர்ஸ்ல தான் இருக்கும், ரைட்? கிளேஷியர்ஸ்ல வந்து ஆரிஜினேட் ஆகும். திஸ் இஸ் ரிகார்டிங் ரிவர் ஃபார்மேஷன். அண்ட் டெசர்ட்ல 2 டைப் பார்த்திருக்கோம்ல, ஆன் த பேசிஸ் ஆஃப் டெம்பரேச்சர். Yes. ஹாட் டெசர்ட்ஸ் ஒன்று, கோல்ட் டெசர்ட் ஒன்று. சே ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹாட் அண்ட் கோல்ட். கேக்கலப்பா? அட்டகாமா டெசர்ட் வந்து ஹாட். ஓகே, அட்டகாமா டெசர்ட். கோல்ட் டெசர்ட்டுக்கு லடாக்கு. அது கோல்ட் டெசர்ட் தானப்பா லடாக்ங்கிறது? எஸ் மேம். ஓகே
ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தா போதும். லெட்ஸ் கெட் இன் டு திஸ் கிளாஸ், ரைட்? ஸோ இந்தியா மட்டும் எடுத்து பார்த்தோம்னா என்னென்ன கிளைமேட்டிக் டைப் ஆர் வெஜிடேஷன்லாம் இருக்கு? அப் டு யூ, லைக் என்னெல்லாம் உங்களுக்கு தோணுது இந்தியாவில் இருக்கிறது? மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் சொல்லலாமா வெஜிடேஷன்ல? We have discussed this mangrove forest. எங்க இருக்கு mangrove forest? சுந்தர்பன்ஸ்ல இருக்கு. தமிழ்நாடுல பிச்சாவரம். ஓகே. அண்ட் கோஸ்டல் ஐலாண்ட்ஸ் இதெல்லாமே வந்து லைக் லேண்ட் ஃபார்ம்ஸ்ல வந்துரும். டெசர்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. கூல் டெசர்ட்டும் இருக்கு, ஹாட் டெசர்ட்டும் இருக்கு. தென் பிளாட்டூஸ் இருக்கு நம்ம கிட்ட. திஸ் இஸ் ரிகார்டிங் டு ஜியோகிராஃபி. அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற ஃபாரஸ்ட் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கு நம்ம கிட்ட. அண்ட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து நமக்கு எவர்கிரீன் ஃபாரஸ்ட் உண்டு. ஸோ வெஜிடேஷனும் நீங்க முடிஞ்சா பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்வட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜியன், ரைட்? திஸ் இஸ் ஈக்வட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜியன். ஸோ ஈக்வேட்டரோட கண்டிஷன் மட்டும் சொல்லுங்க. கிளைமேட் எப்படி இருக்கும் இந்த இடத்துல த்ரூ அவுட் தி இயர்? ஹாட்டா இருக்கும். ஹாட்டா இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு ரெயின்ஃபாலும் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். பிகாஸ் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வந்து இருக்கும், ரைட்? ஒரு 3 o'clock வரைக்கும் நல்ல ஹீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதனால ரைஸ் அப் ஆன வார்ம் ஏர் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி நமக்கு வந்து கண்டென்ஸ் ஆகி அங்கே வந்து ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட் மோஸ்ட்லி லொகேட்டட் இன் திஸ் ரீஜன். அதனால தான் இங்கே வந்து அமேசான் ஃபாரஸ்ட் இருக்கு, அண்ட் திஸ் காங்கோ பேசின், அண்ட் திஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜியன். லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் ஈக்வட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜியன், ரைட்? இதோட latitudinal extent வந்து it is about 5 degree to 10 degree north and south of the equator. equatorக்கு நார்த்லயும் சவுத்லயும் 10 degree, right? and 5 to 10 degree இந்த இடத்துல இருக்கிறதா வந்து நமக்கு இருக்கிறது ஈக்வட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜியன். அண்ட் இந்த இடத்துல நமக்கு எப்பவுமே வந்து ஜாஸ்தி precipitation இருக்கும், ரைட்? ஹெவி precipitation between 150 centimeter per year. அண்ட் இந்த இடத்துல ஜாஸ்தி ஹீட் இருக்கிறதுனால மார்னிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிரைட்டா இருக்கும். அண்ட் ஈவினிங் பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ரெயின்ஃபால் இருக்கும். தட் இஸ் 3 PM ரெயின் ஆர் 4 o'clock ரெயின். தட் இஸ் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். அண்ட் இங்க மழை பெய்யுது இல்லையா, இப்போ வந்து இந்த டைம்ல, இந்த ஈவினிங் டைம்ல பெய்யுற மழையில வந்து there will be thunderstorms, ரைட்? ஸோ வந்து இடிமின்னலோட சேர்ந்துதான் மழை பெய்யும். அண்ட் ஆல்சோ there will be torrential showers. நல்ல மழை பெய்யும். And examples for this equatorial climatic regions வந்து first is the Amazon basin, right? It is in South America. And next one is that Zaire basin. It is in Africa, right? Mostly in the western part. And next வந்து southeastern ஏசியால இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து நமக்கு ஈக்வட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ்க்கான எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் 10 degree north and 10 degree south. அது ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து ஈக்வட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன் சொல்லி சொல்றோம். அண்ட் இந்த இடத்துல ஜாஸ்தி ரெயின்ஃபால் இருக்கும். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கும். இங்க வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னது? வாட் ஆர் த 3 major regions of this equatorial climatic region? Amazon basin, Amazon basin, Zaire basin, Southeast Asia இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ், இந்தோனேஷியா அந்த மாதிரி சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ்ல இருக்காங்கல்ல, பிலிப்பைன்ஸ், இங்க எல்லாருமே இதுதான் வந்து இந்த ரீஜனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். This is regarding equatorial climatic region. We have discussed the first type, right? இது வந்து it is associated with what? Convectional rainfall, bright mornings and evening வந்து இங்க மழை பெய்யும், right? This is regarding equatorial climatic region. And next is that savanna or Sudan climate, right? இதோட extent பார்க்கும்போது it is 10 to 20 degree north and south, right? So equator 10 degree north, 20 degree north, 10 degree south, 20 degree south. இந்த region இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா சவானா ஆர் சுடான் கிளைமேட், ரைட்? ஸோ இங்க வந்து நம்ம எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து பார்த்துருக்கோம், சரியா? ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட். அண்ட் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா டெசர்ட்ஸ் இருக்கும். Just give me a minute. Okay. Ravi is ஈக்வட்டோரியல் கிளைமேட். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இருக்கிறது வந்து இந்த சவானா ரீஜியன். இதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெசர்ட் இருக்கும், ரைட்? ஸோ இந்த டெசர்ட்டுக்கும் ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிரான்சிஷனல் டைப் தான் வந்து திஸ் சவானா, ரைட்? ஜென்ரலி இங்க வந்து கிராஸ் லேண்ட்ஸ் தான் இருக்கும், ரைட்? Let's see this savanna or Sudan climate. It is from 10 to 20 degree north and south.
இட் இஸ் அ டிரான்சிஷனல் டைப், ரைட்? இது எங்க இருக்கும் அப்படின்னா ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட்டுக்கும் அண்ட் ஹாட் டெசர்ட்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடியதான் நமக்கு வந்து இந்த சவானா கிராஸ்லேண்ட்ஸ். அண்ட் ட்ரேட் விண்ட்ஸ் தான் என்ன? What is trade winds? மேம் ஹை ப்ரெஷர் ஜோன்ல இருந்து லோ ப்ரெஷர் ஜோன் நோக்கி வரும். எஸ்பெஷலி எங்க இருந்து எங்க வரும்? டுவர்ட்ஸ் ஈக்வேட்டர் பார்த்து வரும். ஃப்ரம் போத் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் அங்கிருந்து ஆரிஜினேட் ஆகி வரதான் வந்து திஸ் ட்ரேட் விண்ட்ஸ், ரைட்? அண்ட் இந்த ட்ரேட் விண்ட்ஸ்னால ஏற்படக்கூடியது அந்த ஹாட் டெசர்ட்ஸ், ரைட்? அந்த ஹாட் டெசர்ட்ஸ்க்கும் ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிரான்சிஷனல் டைப் தான் நம்ம வந்து சவானா கிளைமேட்டிக் டைப்னு சொல்றோம். அண்ட் இட் இஸ் கன்ஃபைன்டு வித் hot deserts. Sorry, it is confined within the tropics. And இது எந்த இடத்துல வந்து இதுவும் டிராபிக்கல் ரீஜனுக்குள்ள தான் இருக்கும். எங்க இருந்து இதோட டெஃபினட்டா அது ஸ்டார்ட் ஆகும் இந்த கிளைமேட்டிக் டைப் அப்படின்னா ஃப்ரம் தி சூடான் ரீஜியன், ரைட்? ஸோ இந்த இடத்துல ட்ரை அண்ட் வெட் சீசன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டிங்க்டா இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து அந்த கிளைமேட்டோட நேம் வந்து அங்க இருக்கக்கூடிய ரீஜன்ல இருந்து ஆரிஜினேட் ஆச்சு. தட் இஸ் சுடான் கிளைமேட். அண்ட் திஸ் சவானா கிளைமேட் ஆர் சுடான் கிளைமேட் இஸ் கேரக்டரைஸ்டு பை alternate hot rainy season and cool dry season, right? So இந்த மாதிரி தான் அங்க வந்து சீசன்ஸ் வந்து இருக்கும், right? Alternatively there will be hot rainy season and cool dry season. This is with respect to Sudan climate. And okay, இந்த இடத்துல நமக்கு ட்ரேட் விண்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோஸ்டல் ரீஜனுக்கு மட்டும் there will be rain, right? So இது வந்து டிராபிக்கல் ஜோன்ல இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we are calling it as savanna, right? This savanna is also called as natural zoo of the world. And next one is that South America-ல Llanos and Campos, right? இந்த ரீஜன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சவானா ரீஜன் வந்து சவுத் அமெரிக்கால இட் இஸ் கால்ட் as Llanos and Campos and Cano and Salisbury, right? These regions in Africa and Australia, northern and central part of Australia, in the category la savanna grasslands, these are the important regions. This is the region, right? So this is savanna or Sudan climate. Is it clear? Okay, you need to remember these words, right? So it has been asked earlier. South America la இருக்கிறது வந்து it is Llanos and Campos and Cano and Salisbury region in the Africa. So mostly இது வந்து I have crossed this. Campos-உம் கேட்டிருக்காங்க and this Salisbury region இதுவுமே வந்து கேட்டிருக்காங்க. Match the following மாதிரி they can ask, like எந்த ரீஜனோட இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு they can ask this. Okay, you should remember here Savannah or Sudan climate ஓட latitudinal extent வந்து it is 10 to 20 degree north and south. And இதுக்கு savannah is nothing but it is the grassland of tropical zone. It is also known as the natural zoo of the world. And இங்க வந்து coastal regionல நமக்கு அந்த trade winds இருக்கிறதுனால நமக்கு அங்க என்ன ஆகும் அப்படின்னா rainfall will be there, right? And the climatic type will be alternate hot rainy season and cool dry season. This is with respect to savanna climatic type. Okay, let's move to next one. The hot desert or mid latitude desert climate. That is 20 to 30 degree north. Both north and south இருக்கக்கூடிய regions, right? This is. So let's see this desert. Sonoran desert, Mojave desert, Great Basin and Centura desert, Atacama desert and Patagonian desert, Namib desert and Kalahari desert, Sahara desert, Arabian desert, Somalian desert, Gobi desert and Thar desert, Iranian desert. This is Great Australian desert total, and that is Great Sandy, Gibson, Great Victoria, Simpson and Tanami deserts. These are the world deserts. You need to remember like folder 2 and partlayum we should remember. And next one is that, let's see this. Okay, what is onshore wind? What is offshore wind? What is onshore? Sea to land வந்தா அது onshore wind. Okay. Offshore வந்து land to sea. ஸோ நமக்கு இந்த land to sea இந்த இடத்துல wind இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப ட்ரை கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, ரைட்? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரேட் விண்ட் டெசர்ட்ஸ். ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த ஈக்வட்டோரியல் கிளைமேட், அதுக்கு மேல உள்ளது வந்து வாட் இஸ் தட் சவானா கிளைமேட், தென் நமக்கு இருக்கக்கூடியது தான் வந்து திஸ் ஹாட் டெசர்ட்ஸ், ரைட்? மிட் லாட்டிடியூடல் ரீஜன் இருக்கக்கூடியது. பிகாஸ் ஆஃப் திஸ் ஆஃப் ஷோர் ட்ரேட் விண்ட்ஸ், ரைட்? லேண்ட் டு சீ வந்து அங்கே
விண்ட் இருக்கிறதுனால நமக்கு இது இருக்கு. அண்ட் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் டெசர்ட் வந்து இட் இஸ் சஹாரா which is in Africa. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் டெசர்ட் வந்து இட் இஸ் கிரேட் ஆஸ்திரேலியன் டெசர்ட். இட் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் திஸ் 20 to 30 degree north and south. அண்ட் கோல்ட் டெசர்ட்ங்கிறதுலாம் என்னன்னு பார்க்கும்போது தீஸ் பட்டகோனியா, டர்கிஸ்தான், கோபி. அண்ட் ஹாட் டெசர்ட்ஸ் ஆர் சஹாரா, ஆஸ்திரேலியா, அரேபியன், Iranian, Thar, Kalahari, Namib, and Mojave, Atacama deserts. These are the hot deserts. And next is that this is important, Mediterranean climate. I have told you, right, Mediterranean Sea சுத்தி இருக்கக்கூடிய countries வந்து you need to remember அப்படின்னு. Have you seen those countries, those bordering regions? பார்த்தீங்களா? ஓகே, இஃப் நாட் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதையும் இன்னைக்கு நோட் பண்ணிருக்கேன். நாளைக்கு கிளாஸ்ல will be asking you. Let's continue with this Mediterranean climate, right? So we shall revise. இப்போ வரைக்கும் பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். First one is that equatorial climate. Equatorial climate ஓட கண்டிஷன்ஸ் என்ன? மார்னிங்ஸ் வந்து ஓகே, ஈவினிங் வந்து கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் இருக்கும். என்ன ரெயின்ஃபால் பா? கன்வெக்ஷனல் ரெயின். Convectional rainfall. Okay. And okay, next is that regions வந்து எதெல்லாம்? அமேசான் பேசின், ஜாயர் பேசின், சவுத் ஈஸ்ட் ஏஷியா. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்? ஒரு டிரான்சிஷனல் கிளைமேட் பார்த்தோம்ல, அதோட நேம் என்ன? சவானா ஆர் சுடான். சவானா ஆர் சுடான் கிளைமேட். ஓகே, அதோட லாட்டிடியூடல் எக்ஸ்டென்ட் 10 to degree 20 degree. 10 degree south. ஓகே. ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து what is savannah generally? Grasslands of tropical zone. Okay, grasslands are tropical zone. It is also known as what? நேச்சுரல் ஜூ ஆஃப் Zone. Natural zoo of the world. Okay, அதோட climatic condition வந்து alternating dry rainy season and cool dry season. okay. Alternate hot rainy season and cool dry season. It is associated with the savanna or Sudan climate. Next is that hot desert, that is mid-latitudinal desert climate. And இதுக்கான ரீஜன்ஸ் வந்து பார்க்கும்போது ஹாட் டெசர்ட்ஸ் அண்ட் கூல் டெசர்ட். மோஸ்ட்லி இந்த டெசர்ட்ஸ் எல்லாமே வந்து எந்த லாட்டிடியூட்ல இருக்கும் அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் திஸ் 20 to 30 degree north and south. Okay, you can have 5 minutes of break. We shall meet at 7. Is that fine? Yes ma'am. Yes. Okay. And Geeta Priya, can you turn on your mic now? மேம் I haven't seen you இவ்வளோ நாள் கிளாஸ்ல, so I have asked you. மேம் நான் 1 monthக்கு முன்னாடி தான் மேம் ஜாயின் பண்ணேன். ஒரு 10 days கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் மேம். Okay. அப்புறம் எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் மேம். இப்போதான் மேம் நான் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேம். Okay, so வந்து நீங்க இன்னும் ரெக்கார்டிங்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல? எஸ் மேம், நான் இன்னும் LMNS ரெஜிஸ்ட்ரேஷனே இன்னும் பண்ணல மேம். இன்னைக்கு தான் மேம் பண்ணணும். Okay, okay, okay. Okay, நீங்க காலேஜா இல்ல? காலேஜ் மேம், ஃபைனல் இயர். Okay, what you are doing? I mean, bachelor or? பேச்சுலர். Okay, என்ன பண்றீங்க? மேம் ஃபைனல் இயர் BSc பயோடெக். Biotech. Okay, you are studying in? PSG மேம். Okay. உங்களுக்கு மார்னிங் பேட்ச் இல்ல 9 to 3 அந்த மாதிரி அப்பா ஷிஃப்ட்? மேம் 10 to 4 மேம். நான் வந்துட்டு 6 to இந்த கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ண முடியும். 6 to 8. ஓகே, சோ நாளைக்கு மார்னிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. மேம் நாளைக்கு அட்டென்ட் பண்ணுவேன் மேம். ஓகே, லீவா நாளைக்கு? இப்போ எனக்கு December 4th வரைக்கும் லீவ் மேம், செம் லீவ். ஓகே, தென் ஓகே ஃபைன். சோ வந்து பெண்டிங் கிளாसेसலாம் என்னன்னு பாத்துருங்க. இந்த எஸ் மேம். அது போக வந்து டெய்லி உங்களுக்கு அந்த ஆப்ல வந்து MCQs இருக்கும், அதை சால்வ் பண்ணிடுங்க. எஸ் மேம். டைம் பெர்விட் அப்படினா வந்து ஆன்சர் ரைட்டிங் இருக்கும். இனிஷியலி யூ கேன் ஸ்டார்ட் வித் ஜியோகிராஃபி ஆன்சர் ரைட்டிங். ஓகே எஸ் மேம். ஓகே, அதுல வந்து பேசிக் क्वेश्चंस தான் இருக்கும். 10 மார்க்னா 2 பேஜஸ்க்கு எழுதுங்க. இனிஷியலா எனக்கு எழுதி அனுப்புங்க. ஐ நீட் டு
கமெண்ட் ஆன் தட், லைக் உங்க ரைட்டிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு ஐ நீட் டு நோ. ஓகே மேம். இன்னைக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் ப்ரீ ரெக்கார்டிங்ஸும் பாத்துறேன். ஓகேப்பா, நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் Okay. ஐ நீட் டு ஆஸ்க் சம்திங் பட் ஐ ஃபர்காட் நவ. ஓகே, பேசிக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சாச்சா? மேம் இல்ல மேம், இனிமே தான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, வெல் அண்ட் குட். எந்த இயர் அப்பியர் ஆகுறீங்க? உங்களுடைய ஃபர்ஸ்ட் 26 மேம். 26. ஓகே, தென் ஸ்டார்ட் வித் என்சிஆர்டி நவ. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி கிளாஸ். கிளாஸ்ல கொடுக்க ஒர்க் பாருங்க. என்சிஆர்டி ma'am. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கப்பா. எஸ் மேம். எம்சிக்யூ மட்டும் டெய்லி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எஸ் மேம். நான் இப்போ கவியண்ணா கிட்ட சிலபஸ் கேட்டேன் மேம். ஓகே, அவங்க உங்ககிட்ட கேட்டுக்கோங்க அப்படி சொன்னாங்க மேம். என்ன சிலபஸ்ப்பா? யூபிஎஸ்சியோட சிலபஸா? எஸ் மேம். ஓகே, I'll be sending you. எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் போடுங்க. அப்புறம் குரூப்ல இருக்கீங்கல்ல? பிளானும் ப்ரீ பிளானும் சென்ட் பண்ண சொல்லி கேளுங்க மேம், சென்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ப்ரீ பிளான் இன் தி சென்ஸ் லைக் how we need to go with your preparation, right? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, kindly do one thing. கிளாஸ் முடிச்சிட்டு ஒரு 8:15 போல எனக்கு கால் பண்ணுங்க. I'll be guiding you. Okay? எஸ் மேம். ஓகேப்பா, thank you. You தேங்க் யூ. can have your break. நான் அதை வேற எடுத்துட்டு இருக்கேன். Bye. ஓகேப்பா. தேங்க் யூ. Yeah, thank you. Shall we continue? Start பண்ணலாமா? Am I audible? Yes, ma'am. Okay. Before getting into next one, in the Atacama Desert, it is having some special quality, I guess. இது வந்து ஒரு cold desert தான், right? It is strongly given here as hot desert. Atacama is a cold desert only. And இருக்கிறதுலே வந்து நான் போலார் ரீஜன்ல இருந்தாலும் இருக்கிறதுலே ரொம்ப ட்ரையஸ்ட் ஒரு டெசர்ட்னா வந்து இந்த அட்டகமா டெசர்ட் தான். அதாவது போலார் ரீஜியன்ல இருக்கக்கூடிய precipitation விட இங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அட்டகமா டெசர்ட்ல. அண்ட் இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் ஃபாக் டெசர்ட்டுமே வந்து நமக்கு இந்த அட்டகமா டெசர்ட் தான், ரைட்? ஸோ கைண்ட்லி சேஞ்ச் ஹியர். Atacama Desert is a cold desert. Okay, let's continue with this warm temperature, western margin or Mediterranean climate, right? So, Mediterranean climate la வந்து நமக்கு அதோடைய western marginல வந்து warm temperature வந்து extra, right? Next week, we can see the characteristics of this Mediterranean climate. இதோட latitudinal extent வந்து it is 30 to 40 degree north and south, right? Till now we have discussed equatorial and சவானா ஆர் சூடான் கிளைமேட். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஹாட் டெசர்ட்ஸ், மிட் லாட்டிடியூட்னல் ஹாட் டெசர்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து வார்ம் டெம்பரேச்சர் வெஸ்டர்ன் மார்ஜின் ஆர் மெடிட்டரேனியன் கிளைமேட், ரைட்? ஸோ தட் இஸ் 30 to 40 degree நார்த் அண்ட் சவுத். இதோட கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரை சம்மராக இருக்கும், தட் ஆர் ஹாட் ஆர் வார்ம், ரைட்? அதே இது விண்டர்ஸ் வந்து இட் வில் பி கோல்ட் ஆர் மைல்ட் வித் மாடரேட் ஆர் ஹை ரெயின்ஃபால், ரைட்? சம்மர் வந்து ட்ரையாக இருக்கும், இட் வில் பி ஸோ ஹாட் அண்ட் வார்ம். இதே இது வின்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூலா இருக்கும், அதே மாதிரி ஹை ரெயின்ஃபால் இருக்கும். வின்டர்ல ஹை ரெயின்ஃபால் இருக்கும், தட் இஸ் அசோசியேட்டட் வித் திஸ் மெடிட்டரேனியன் கிளைமேட், ரைட்? ஸோ இட் இன்க்ளூட்ஸ் த கிளைமேட் ஆஃப் மச் ஆஃப் தி லேண்ட் நியர் தி மெடிட்டரேனியன் சி. இதுக்கு ஏன் இந்த நேம் வந்தது அப்படின்னா எப்படி அந்த சூடான் கிளைமேட் இருக்குல்ல, சவானா கிராஸ்லேண்ட்ஸ்ல வந்து அந்த சூடான் ரீஜனுக்கு அப்புறம் அது டெவலப் ஆகுதோ அதே மாதிரி இந்த மெடிட்டரேனியன் சி சுத்தி இருக்கக்கூடிய லேண்ட்ல வந்து நமக்கு இந்த மாதிரி கிளைமேட்டிக் டைப்ஸ் வந்து இருக்குது, ரைட்? ஸோ இந்த மெடிட்டரேனியன் சி சுத்தி இருக்கக்கூடிய ரீஜன் மட்டும் இல்லாம மற்ற இடத்துலயும் நமக்கு இதே மாதிரி கைண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து சஸ்டைன் ஆகுது. தட் இஸ் இட் இஸ் ஃபவுண்ட் இன் மெனி பிளேசஸ் between this latitude of 30 to 40 degree north and south of the equator, right? And important regions என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா coastal region of Mediterranean Sea, right? See, these are the region of this Mediterranean climate. இந்த இடத்துல ஃபுல்லா அதே மாதிரி சவுத் அமெரிக்கால சென்ட்ரல் சைட் அண்ட் கலிஃபோர்னியா, வெஸ்டர்ன் கேப் அண்ட் சவுத் வெஸ்ட் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஸ்திரேலியா, இந்த ரீஜன் ஃபுல்லுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் கிளைமேட் வந்து இருக்கும். விச் மீன்ஸ் லைக் சம்மர்ல வந்து இட் வில் பி ஹாட் அண்ட் வார்ம். அதே இது விண்டர்ஸ்ல வந்து பார்க்கும்போது இட் வில் பி லைக் விண்டர் பார்க்கும்போது ரொம்ப கூலா இருக்கும். அதே மாதிரி விண்டர்ல ஜாஸ்தி ரெயின்ஃபால் இருக்கும். தட் இஸ் மெடிட்டரேனியன் கிளைமேட். ஸோ த ரீஜியன்ஸ் ஆர் கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் சி, southern tips of southwest Africa, near this Cape Town,
அண்ட் சதர்ன் ஆஸ்திரேலியன் ரீஜியன், சவுத் வெஸ்ட் ஆஸ்திரேலியா, அதுதான் நம்ம வந்து ஸ்வான்லேண்ட்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் இஸ் கலிஃபோர்னியா அரௌண்ட் த சான் பிரான்சிஸ்கோ ரீஜியன். நெக்ஸ்ட் இஸ் சென்ட்ரல் சைலி, சவுத் அமெரிக்கா. இஸ் இட் கிளியர்? மெடிட்டரேனியன் கிளைமேட். எஸ் மேம். ஓகே, இதோட கிளைமேட் வந்து மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ட்ரை சம்மர், தட் இஸ் ஹாட் அண்ட் வார்ம், அண்ட் விண்டர்ல வந்து அங்கே மழை பெய்யும், மாடரேட் ரெயின்ஃபால் இல்லை ஹை ரெயின்ஃபால் வந்து இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் தி ரீஜியன்ஸ். மெடிட்டரேனியன் சீ சுற்றி இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜியன், அண்ட் ஆப்பிரிக்காவில் சதர்ன் டிப்ஸ், தட் இஸ் கேப் டவுன், அண்ட் சதர்ன் ஆஸ்திரேலியன் ரீஜியன், சவுத் வெஸ்ட் ஆஸ்திரேலியா, கலிஃபோர்னியா அண்ட் சென்ட்ரல் சைட். தீஸ் ஆர் தி ரீஜியன்ஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் கிளைமேட். நெக்ஸ்ட், டெம்பரேட் கிராஸ்லேண்ட் ஆர் ஸ்டெப்பி கிளைமேட். ரைட், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா சவானா. வாட் இஸ் சவானா? டிராபிக் கிராஸ்லேண்ட். டிராபிக்ஸ்ல இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட் வந்து சவானா. இதே இது டெம்பரேட் ரீஜன்ல நமக்கு வந்து கிராஸ்லேண்ட் இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஸ்டெப்பி. ரைட், ஸோ நீங்க இன்னைக்கு ரிவைஸ் பண்ண போற 11th ஸ்டாண்டர்ட் புக்ல there will be this type. கிளைமேட்டிக் டைப் பில வந்து அவர் கொடுத்துருப்பாரு. கோப்பன் கிளாசிஃபிகேஷன்ல ஸ்டெப்பி கிளைமேட் வில் பி தேர். ஓகே, லெட்ஸ் see this now. இதோட latitudinal extent வந்து பார்க்கும்போது it is 40 to 55 degree north and south. That is temperate grassland or steppe climate. Now, it is dry lands because ஏன் இது ட்ரையா இருக்கு அப்படின்னா due to their position in landmass away from the oceanic influences. This is what is called a steppe climate. Right, so இது வந்து ஓஷானிக் ரீஜன்ல இருந்து ரொம்ப தூரம் இன்டீரியர்ல இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கிராஸ்லேண்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்ட் இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை மீகர் அண்ட் அன்ரிலையபிள் precipitation. இப்போ இந்த ஒரு கோஸ்டல் ரீஜன் பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன ஆகும் அப்படின்னா வார்ம் ஏர் மாஸ் வந்து மூவ் ஆகும் போது அங்க இருக்கக்கூடிய மவுண்டெயினை ஹிட் பண்ணும்போது நமக்கு அங்க வந்து ரெயின்ஃபால் வந்து இருக்கும். இது ரொம்ப இன்டீரியரா இருக்கும்போது அந்த கிளவுடோ இந்த ஏர் மாஸோ வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகும்போது அது வந்து ட்ரையா தான் போய் அங்க போய் நிற்கும். ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை மீகர் அண்ட் அன்ரிலையபிள் precipitation. ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். ரைட், அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் 13 டிகிரி செல்சியஸ். இது ரெயின்ஃபால் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 30 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் அங்க வந்து ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் ரெயின்ஃபாலே இருக்கும். ரைட், அண்ட் இன் தி ஸ்டெப்பி கிளைமேட் யூ நீட் டு ரிமெம்பர் தீஸ் வேர்ட்ஸ். எப்படி நமக்கு வந்து சவானா கிராஸ்லேண்ட்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, கேம்போஸ் அண்ட் கேம்போஸ் அண்ட் சலிஸ்பரி, கெனோ அண்ட் லெனோஸ், இது எல்லாமே வந்து சவானா கிராஸ்லேண்டோ. அதே மாதிரி ஸ்டெப்பி கிளைமேட்லயும் we are having some names. இதுவுமே நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. திஸ் ஸ்டெப்பீஸ் ஆர் யுரேஷியன் ரீஜியன்ல இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸை we are calling it as ஸ்டெப்பீஸ். And Pustas is nothing but Hungary region, Prairies is USA, Pampas is South America, especially in Argentina and Uruguay, Wales is South Africa, and Downs is Australian region, and Canterbury is New Zealand. Right, இதெல்லாமே உங்களுடைய NCERTஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. Right, these steppes and prairies, Pampas, Wells and Downs. Have you ever crossed this word in your NCERT? Say yes or no. Anyone? ஓகே, 7th இல்ல நீங்க 11th படிக்கும் போதே வந்து உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் அதுல இருக்கும். ரிப்பிட்டேட்டிவா ரிவைஸ் பண்ணும்போது இது ஞாபகம் வந்துடும். ரைட், ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ரிமெம்பர் லைக் எதெல்லாம் வந்து சவானா கீழே வந்து ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. தென் அது தாண்டி உள்ளது எல்லாமே வந்து ஸ்டெப்பி கிளைமேட்ல உள்ளது. These are often repetitive. Wells, steppies and prairies, pampas, downs. இது எல்லாமே வந்து already asked in your examination. Now, these are the temperate grasslands. Next is, have you ever crossed this word taiga and tundra or tundra, whatever? Have you crossed this word? Yes, ma'am. Okay, what is? It is mostly related to polar region, right? So, டைகாவா இருக்கட்டும் டண்ட்ராவா இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு போலார் கிளைமேட் ஒன்லி. லெட்ஸ் see this. டைகா இஸ் nothing but it is cool temperate continental or Siberian climate. ரைட், இதோட எக்ஸ்டென்ட் வந்து இட் இஸ் 55 to 70 degree north and south. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டைகா கிளைமேட்டிக் டைப்னு சொல்றோம். அண்ட் இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் பிட்டர்லி கோல்டு வின்டர் ஆஃப் லாங் டியூரேஷன். ரொம்ப டியூரேஷனுக்கு இங்க வந்து வின்டர் இருக்கும். ரிலேட்டிவ்லி கம்மியான டைம்ல தான் இங்க சம்மர் இருக்கும். ரைட், அண்ட் திஸ் இஸ் அசோசியேட்டட் வித் டைகா.
இங்க ஆவரேஜ் ரெயின்ஃபால் எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 35 to 60 சென்டிமீட்டர், ரைட்? ஸோ இது வந்து வருஷத்துல த்ரூ அவுட் தி இயர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பெஞ்சிட்டு இருக்கும், மழை பெஞ்சிட்டு இருக்கும். மேக்ஸிமம் ரெயின்ஃபால் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் சம்மர் வெயில். அண்ட் இந்த கிளைமேட்டிக் டைப் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர், பிகாஸ் நமக்கு வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இந்த லாட்டிடியூடல் எக்ஸ்டென்ட்ல வந்து நமக்கு வந்து லேண்ட் மாஸ் அவ்வளவா கிடையாது, ரைட்? அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அலாஸ்கா, அக்ராஸ் Canada into Labrador, and high Rocky Mountains, Moscow, and adjoining belt in Siberia and Central Europe. These are the regions of taiga region. See, this is the region. Southern Hemisphere நமக்கு இது வந்து இந்த இடத்துல ஃபுல்லும் பார்க்கும்போது நமக்கு லேண்ட் மாஸ் வந்து கிடையாது. அதனால தைகா இஸ் அசோசியேட்டட் வித் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஒன்லி. நெக்ஸ்ட், இஸ் இட் கிளியர், ரைட்? தைகா வந்து Yes, ma'am. Okay. Next thing is that Arctic or polar or tundra climate. இது வந்து அதையும் தாண்டி இருக்கிறது 70 to 90 degree northern south. இருக்கிறதுலே வந்து coldest biome வந்து இதுதான். What is biome? Have you crossed this word? EVSல வந்து you will be discussing about ecosystem, right? And இப்போ வந்து let me tell few of the biomes. Aquatic biome and terrestrial biome இல்ல அப்படின்னா ஃபாரஸ்ட் பயோம் எடுத்துக்கலாம். லைக் ஒரு லாங் இல்ல அப்படின்னா ஒரு லார்ஜ் எக்ஸ்டென்ட்ல இருக்கக்கூடிய சிமிலர் டைப் ஆஃப் வெஜிடேஷன் இருக்கு அப்படின்னா அது நம்ம வந்து பயோம்னு சொல்லுவோம். we can call it as forest biome. Aquatic biome அது வந்து aquatic organism ஃபுல்லும் சேர்ந்ததுதான் வந்து aquatic biome. And next one will be like பயோங்கிறது வந்து ஈவன் கிளைமேட்டிக் டெம்பரேச்சரோ இல்ல ஒரே டைப் ஆஃப் வெஜிடேஷனோ வந்து ரொம்ப தூரத்துக்கு இருந்தது அப்படின்னா we are calling it as biome, ரைட்? ஸோ இந்த டுண்ட்ரா கிளைமேட் இருக்கக்கூடிய ரீஜன் இருக்கு இல்லையா, இதுதான் உள்ளதுலேயே வந்து ஹார்ஷஸ்ட் பயோம், ரைட்? ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரீஸ் வந்து அவ்வளவா இருக்காது. தீஸ் ஆர் தி ட்ரீலெஸ் ரீஜியன்ஸ் ஃபவுண்ட் இன் தி ஆர்டிக் அண்ட் டாப் ஆஃப் தி மவுண்டெயின்ஸ். மவுண்டெயினோட டாப்ஸ்ல நமக்கு இது வந்து இருக்கும், ரைட்? அண்ட் அந்த இடத்துல கிளைமேட் ரொம்ப கோல்டா இருக்கும் அண்ட் விண்டும் ரெயின்ஃபாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரைட்? ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக எடுத்து பார்க்கும்போது maximum of the time வந்து it will be covered with snow only. This is regarding tundra region, right? Is it clear? These are the regions. புரியுதா இது? தைகா, tundra? Yes, ma'am. Okay, first one is what? Equatorial climate. Second one is that? Savanna grassland. Third one is that? Hot desert. Okay, hot deserts, right? Mid-latitudinal deserts. Fourth one will be Mediterranean climate. Mediterranean climate. Fifth one is that? Temperate grassland. Temperate grassland, or it is called as steppe. Next one is that? Siberian climate. Siberian climate or taiga, and அதுக்கப்புறம் tundra region, right? ஸோ இதுல வந்து டைகா மட்டும்தான் வந்து நமக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல மட்டும் இருக்கிறது. ஈக்விட்டோரியல் கிளைமேட் நமக்கு தெரியும். சவானா வந்து டிராபிக்கல் கிராஸ்லேண்டு அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் தி ஜூ ஆஃப் தி வேர்ல்ட், நேச்சுரல் ஜூ ஆஃப் தி வேர்ல்ட். அதுக்கப்புறம் டெசர்ட், தென் வந்து மெடிட்டரேனியன் கிளைமேட். மெடிட்டரேனியன் கிளைமேட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? Dry summer and cold winter. விண்டர்ல வந்து மழை பெய்யும், மாடரேட் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால் வந்து நமக்கு இருக்கும். அதுதான் மெடிட்டரேனியன் கிளைமேட். நெக்ஸ்ட் இஸ் ஸ்டெப்பீஸ். இது வந்து டெம்பரேட்ல இருக்கக்கூடிய கிராஸ்லேண்டு. அதுக்கப்புறம் டைகா, இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் டுண்ட்ரா, இது வந்து ட்ரீலெஸ் ரீஜியன். திஸ் இஸ் வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் டில் நவ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா பொறுத்த வரைக்கும் வாட் வி ஆர் ஹேவிங் கிளைமேட்டிக் டைப். Tropical climate. Tropical climate, tropical monsoon climate, right? So we are going to discuss that. The tropical monsoon and the tropical marine climate, right? இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா tropical wet climate, இல்ல அப்படின்னா trade wind littoral climate, right? It is associated with these trade windsங்கிறதுனால it is getting it this name, tropical monsoon and tropical wet climate, இல்ல அப்படின்னா tropical wind littoral climate, right? So generally it is influenced by ocean. And இது எங்கெல்லாம் இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னா islands and the coastal areas located between this 10
டிகிரி டு 20 டிகிரி நார்த் அண்ட் சவுத் ஆஃப் தி ஈக்குவேட்டர். ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதனால தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு திஸ் ட்ராபிக்கல் மான்சூன் வில் பி தேர். அண்ட் ஜென்ரலா இந்த ட்ராபிக்கல் மெரைன் கிளைமேட் இருக்கு இல்லையா, இதுல வந்து 2 சீசன் இருக்கும். ஒன்னு வெட் சீசன், இன்னொன்னு ட்ரை சீசன். இது 2 தான் இங்க இருக்கக்கூடிய மேஜர் சீசன்ஸ். அண்ட் இங்க இருக்கக்கூடிய ரெயின்ஃபால் வந்து இட் இஸ் 100 சென்டிமீட்டர்ல இருந்து 150 சென்டிமீட்டர் வரைக்கும் இட் வில் பி தேர். இங்க மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, யூ கேன் ரைட் இட் அஸ் சென்டிமீட்டர். அண்ட் இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் அவர் ரீஜியன், அதனால we can write this easily. ஸோ டெம்பரேச்சரோட ரேஞ்சஸ் வந்து இட் இஸ் 20 டிகிரி செல்சியஸ் வந்து அப் டு 35 டிகிரி செல்சியஸ். சம்மர்ஸ்ல வந்து அவ்வளவு தூரம் வரைக்கும் போகும். அண்ட் இங்க வந்து அந்த ட்ரேட் விண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மூவிங் ஓவர் திஸ் வார்ம் சீஸ் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் சன். நமக்கு அந்த சீ வந்து வார்மா இருக்கு, அந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து வருஷம் ஃபுல்லா இங்க போயிட்டே இருக்கிறதுனால we are having this, right? அண்ட் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் எங்க இருக்கும் அப்படின்னா in this Caribbean region, eastern coast of Brazil, Madagascar, Queensland and tropical watersல இருக்கக்கூடிய islands. இந்த இடத்துல ஃபுல்லுமே நமக்கு இந்த climatic conditions will be there. See, these are the regions. Tropical monsoon and tropical marine climate, right? Is it clear? Tropical monsoon and tropical marine climate. Yes, ma'am. Okay. We have completed this tropical, what is this? Climatic region. Okay, next we shall move to Indian physiography. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நினைக்கிறேன் இந்தியன் கிளைமேட் பார்க்கும்போது we have just noted it down. என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். We shall start this today. ஓகே, கிளைமேட்டிக் ரீஜன் கிளியர் தானே எல்லாத்துக்கும்? எஸ் மேம். Yes. What is Indian physiography? Like இது வரைக்கும் have you ever read regarding this Indian physiography பத்தி? physiographyனா லைக் பிசிக்கல் ஜியோகிராஃபி தான். என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து ஒன்றுனா படிக்க போறோம். லைக் ஹிமாலயாஸ், கேஞ்சஸ், கோஸ்டல் பிளெயின்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் இதெல்லாம் படிப்போம். Have you ever read in your NCERTs or some other current affairs related படிக்கும் போது எங்கேயாவது கிராஸ் பண்ணிருக்கீங்களா? No one. Have you ever crossed or not? Am I audible? Yes, ma'am. Okay. இது சாரதா எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? லைக் ஹிமாலயாஸ் பத்தியோ இல்ல ரிவர் பிளைன்ஸ் பத்தியோ? நோ. NCERT-ல படிச்சிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ், ரைட்? ஸோ இங்க வந்து ஜென்ரலி we are going to லைக் ஸ்கூல் டேஸ்ல இருந்து நமக்கு இந்த மேப் வந்து பார்த்தது தான், லைக் இந்தியாவோட ஸ்ட்ரக்சர். பட் எங்கெங்க என்னெல்லாம் இருக்கு, அது எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறத நம்ம ஜியோமார்ஃபாலஜில பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா இந்தியால எங்கெங்கெல்லாம் அது லொக்கேட் ஆயிருக்கு, இதோட அசோசியேட் ஆன சில வேர்ட்ஸ், சில டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் we will be discussing some தராய் பெல்ட்னு ஒன்று படிப்போம் நார்தர்ன் பிளைன்ஸ்ல, அண்ட் ஸ்பெசிபிக் வேர்ட்ஸ் ஆர் தேர், ரைட்? ஸோ வந்து எதுக்காண்டி இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்துல இங்க இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, ஈஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து இட் வில் பி குவைட் வைடரா இருக்கும், இதெல்லாமே இங்க படிப்போம், ரைட்? அண்ட் இது ஃபுல்லுமே வந்து கம்ப்ளீட்லி we are dealing with India only, right? Let's start this. ஜென்ரலா இந்தியா வந்து பிசிக்கல் ஜியோகிராஃபில என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா, first is that northern mountains, right? And the second will be North Indian plain, third one will be peninsular plateau, fourth one will be Great Indian Desert, fifth one வந்து coastal regions, and the sixth one will be islands, right? இப்போ இந்த நார்தர்ன் மவுண்டைன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்து பமர் நாட்டுன்னு ஒன்று உண்டு, ரைட்? பமர் நாட்டு, PAMIR KNOT, பமர் நாட்டு. ஸோ அங்கிருந்து இந்த ஹிமாலயாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்து இட் வில் பி கோயிங் லைக் திஸ், அண்ட் இந்த இடத்துல இட் வில் பி சேஞ்சிங் இன் டிரெக்ஷன், ரைட்? இது வந்து நார்த் டு சவுத் இப்படி இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா லைக்
லைக் இது இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறது இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் இட் வில் பி சேஞ்சிங் இன் டைரக்ஷன், ரைட்? நார்த் டு சவுத்தா இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் மாறும். வில் பி டிஸ்கசிங் அண்டர் இது எல்லாமே வந்து நார்தர்ன் மவுண்டன்ஸ் கீழே வில் பி டிஸ்கசிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நார்த் இந்தியன் பிளைன். பிளைன் எப்பவுமே எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? லைக் பை விச் என்ன எதனால பிளைன் ஃபார்ம் ஆகும்? river deposits. ரிவர் டெபாசிட்ஸ்னால நமக்கு வந்து பிளைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ மவுண்டைன் இங்க இருக்கா, இந்த மவுண்டைன்ஸ்ல இருந்து ஆரிஜின் ஆகக்கூடிய ரிவர்ஸ் வந்து இங்க என்ன ஆயிரும் அப்படின்னா அதோட டெபாசிட்ஸ் வந்து இங்க வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கும். இப்போ அந்த டெபாசிட்ஸ்ல வந்து இப்போ லைக் லெட்ஸ் சே திஸ் இஸ் மவுண்டைன், இங்க இருந்து ரிவர் வருது அப்படின்னா இனிஷியல் ஃபேசஸ் இருக்கும் இல்லையா, லைக் அதாவது ஃபர்ஸ்ட் ரிவர் ஹிட் ஆகுதுல லேண்ட்ல, இந்த இடத்துல நமக்கு வந்து அதோட பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து இங்க வந்து டெபாசிட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ரீஜியனுக்கு வில் பி ஹேவிங் சம் நேம் கால்டு பாபர். வில் பி டிஸ்கசிங் தோஸ், ரைட்? ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க இந்த இடத்துல நிறைய போரஸ்ட் ரீஜன் நிறைய இருக்கிறதுனால இங்க சில ஸ்ட்ரீம்ஸ் வந்து காணாம போயிடும். கொஞ்சம் தூரம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீம்ஸ் திருப்பி ஆரிஜினேட் ஆகும், ரைட்? ஸோ இங்க there are these kind of like forms are there இந்த நார்தர்ன் பிளைன்ஸ்ல. திருப்பி இங்க வந்து ஃபைனர் டெபாசிட்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் இது கொண்டு வரக்கூடிய சின்ன சின்ன டெபாசிட்ஸ்லாம் ஆல்ரெடி ஓல்டு அலுவியல் டெபாசிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் புதுசா கொண்டு வர டெபாசிட்ஸ் வந்து அது ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணும். திஸ் இஸ் ரிகார்டிங் நார்த் இந்தியன் பிளைன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் பெனின்சுலர் பிளாட்டியூ. ஜென்ரலா வந்து பெனின்சுலர் பிளாட்டியூனா இதோட முடிஞ்சது இல்லையா? இது வரைக்கும் யூ மே ஹேவ் சச் கைண்ட் ஆஃப் நோஷன்ஸ், பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ டெக்கன் பிளாட்டியூ, சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா நமக்கு வந்து பெனின்சுலர் பிளாட்டியூ, ரைட்? மால்வா பிளாட்டியூ இருக்கும் இங்க, இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் கிரேட் இந்தியன் டெசர்ட். இது வந்து நமக்கு இந்த ரீஜியன் ஃபுல்லுமே வந்து கிரேட் இந்தியன் டெசர்ட் கீழே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கோஸ்டல் ரீஜியன். இந்த ரீஜியன் ஃபுல்லும் லைக் இந்த கோஸ்டல் ரீஜியன் வந்து இங்க இருந்து ஃபுல்லுமே நமக்கு வந்து கோஸ்டல் ரீஜியன் தான். அதுக்கப்புறம் இருக்கிறது ஐலாண்ட். என்ன ஐலாண்ட்லாம் இருக்கு நம்ம கிட்ட? அந்தமான் நிக்கோபார் மேம், அப்புறம் லக்ஷதீப், இந்த மாதிரி 2 ஐலாண்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து இப்போ இது வந்து கண்டினியூஸ் ஐலாண்ட் கிடையாது, இடையில வந்து there is some space and all. ஸோ அதுல என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம வந்து படிப்போம், ரைட்? இதுதான் டோட்டலா நம்ம வந்து we are going to start with this Indian geography. Let's see this. First of all, northern mountains, right? So Himalayan mountains தான் வந்து நமக்கு இந்தியால northern regionல ஃபார்ம் ஆகுது. ஸோ northern mountainsங்கிறது it is nothing but it is Himalayan mountains, right? ஸோ இருக்கிறதுலே வந்து these are the youngest mountain and also highest mountain rangesமே இதுதான். அண்ட் ஓகே, இந்த மவுண்டைன் ரேஞ்ச் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ரம் திஸ் பமர் நாட், ரைட்? ஸோ பமர் நாட்ல இருந்து இட் வில் பி ஸ்டார்டிங் வெஸ்ட்ல அண்ட் இது வந்து பூர்வாஞ்சல் வரைக்கும் இட் வில் பி கோயிங், ரைட்? ஸோ இது இருக்கா. ஸோ திஸ் இஸ் த ஹிமாலயாஸ். இங்க இருந்து இட் வில் பி ஸ்டார்டிங் அண்ட் இட் வில் பி கோயிங் லைக் திஸ். இது எல்லாமே ஹிமாலயாஸ் தான். அண்ட் இங்க வந்து இட் வில் பி just give me a minute. Yes, இது வரைக்கும் பார்த்தோமா, then it will be coming like this. இங்க வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹிமாலயாஸ் தான் இருக்கும். Now okay, it is the youngest and loftiest mountains in the world. and இது எதனால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா we know that இதனால இந்த fold mountain ஃபார்ம் ஆயிருக்கும். convergent bond. கன்வர்ஜன் பவுண்டரி அங்க இருக்கிறதுனாலையும் due to some tectonic forcesனாலையும் தான் நமக்கு இந்த ஹிமாலயாஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதோடைய லென்த் வந்து இட் இஸ் அபவுட் 2400 கிலோமீட்டர், ரைட்? அதே மாதிரி இதோட விட்த் இருக்கு இல்லையா, இது வந்து ஒவ்வொரு ரீஜியன்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீர்ல பார்த்தோம் அப்படின்னா இதோட விட்த் வந்து இட் இஸ் 400 கிலோமீட்டர். இது அருணாச்சல் பிரதேஷ்ல பார்க்கும்போது இதோட விட்த் வந்து இட் இஸ் ஸ்லைட்லி ரெடியூஸ்டு, தட் இஸ் 160 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து வேரி ஆகும், ரைட்? அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் வந்து இட் இஸ் there is altitudinal variation. What is altitude? ஹைட். ஓகே, இப்போ வந்து ஈஸ்டர்ன் பார்ட்ல இட் வில் பி சோ ஹையர் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட் எடுத்து கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் அந்த ஆல்டிடியூட் வேரியேஷனும் there will be there. அண்ட் these northern mountainsல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராமினன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹையஸ்ட் பீக் அண்ட் டீப் வேலிஸ், gorges and the glaciers, right? We know this highest peak. What is deep valleys? gorges இதெல்லாமே வந்து it is associated with rivers, right? So ஒரு மவுண்டைன் இருக்கு அப்படின்னா இப்போ இங்க ஒரு மவுண்டைன் இருக்கும், இங்க மவுண்டைன் இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு இடையில there is a valley, right? So இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா deep valleys and gorges and glaciers-ங்கிறது வந்து அங்க இருந்தா நமக்கு வந்து streams originate ஆகும், rivers வந்து ஸ்டார்ட் ஆகும், right? This is regarding northern mountains. Okay, இப்போ இந்த Himalayan mountains வந்து it is further divided, right? First is that Trans Himalayas. This is Great Himalayas. இதுக்கு நார்த்ல இருக்கிறது தான் வந்து we are having this Trans Himalayas. And
இதோடைய மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து இட் இஸ் லைஸ் இன் திபெட், ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டிபெட்டியன் ஹிமாலயாஸ், ரைட். ஸோ திஸ் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிபெட்டியன் ஹிமாலயாஸ். இங்க இருக்கக்கூடிய ரேஞ்ச்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் ஜஸ்கர் ரேஞ்ச் அண்ட் K2 ரேஞ்ச், சாரி K2 தட் இஸ் காட்வின் ஆஸ்டன் அண்ட் லடாக், கைலாஷ் அண்ட் காரக்கோரம் ரேஞ்ச், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். Okay. So this is what Jaskar range and Ladakh range, Karakoram range, K2. It is Godwin Austen Peak and Mount Kailash, right? இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நமக்கு Trans Himalayas or Tibetan Himalayas. Next is that Greater Himalayas, right? இது வந்து it is always covered with snow, right? It is also called as Inner Himalayas and it is also called as Himadri, right? இதோட average height வந்து it is about 6,000 meters. அண்ட் இருக்கிறதுல இது வந்து ரொம்ப கண்டினியூஸான ரேஞ்சு. இதோடைய கோர் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிரானைட், ரைட். இங்க இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் அண்ட் கஞ்சன்சுங்கா, ரைட். தீஸ் ஆர் தி ரேஞ்சஸ் இன் கிரேட்டர் ஹிமாலயாஸ். அண்ட் இங்க வந்து கோனிஃபரஸ் ட்ரீஸ் வந்து இருக்கும். கோனிஃபரஸ்னா அதோட லீஃப் வந்து இட் வில் பி லைக் திஸ், ரைட். ஸோ தீஸ் ஆர் தி அதோட லீவ்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நீடில் டைப்ல இருக்கும். ஸோ கோனிஃபரஸ் ட்ரீஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கும் இன் திஸ் கிரேட்டர் ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் this is Greater Himalayan range. இருக்கிறதுலே இதான் வந்து கண்டினியூஸ் ரேஞ்ச். அண்ட் இதுக்கு நார்த்ல இருந்தது தான் வந்து நம்ம இப்ப பார்த்த டிரான்ஸ் ஹிமாலயன் ரேஞ்ச், டிரான்ஸ் ஹிமாலயாஸ். அதுல இருக்கிறது தான் ஜஸ்கர் ரேஞ்ச், லடாக் ரேஞ்ச், காரக்கோரம் ரேஞ்ச் அண்ட் மவுண்ட்ஸ் ஆர் மவுண்ட் கைலாஷ் அண்ட் K2 காட்வின் ஆஸ்டன். நெக்ஸ்ட் இஸ் தட் மிடில் ஹிமாலயாஸ், ரைட். மிடில் ஹிமாலயாஸோட ஆவரேஜ் ஹைட் வந்து இட் இஸ் 3,500 to 4,500 meters அண்ட் நிறைய வேலிஸ், ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த மிடில் ஹிமாலயாஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கும். அண்ட் இட் இஸ் த ப்ராட் லீவ்ட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் டைப். இங்க இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிற்பஞ்சல் அண்ட் தௌலாதர் அண்ட் மகாபாரத் ரேஞ்சஸ், இது எல்லாமே இங்க தான் லொகேட் ஆயிருக்கு. அண்ட் வேலிஸ் அண்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர், காத்மண்டு அண்ட் நானிட்டர், இது எல்லாமே நமக்கு இருக்கிறது மிடில் ஹிமாலயாஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. திஸ் இஸ் வாட். And next one is that Shivalik range or Himachals. இது வந்து outer Himalayas, right? இதோட average height வந்து it is 600 to 1,200 meters. And இந்த இடத்துல நிறைய duns or dwarfs வந்து locate ஆயிருக்கும். What is dun? இங்கே இருக்கு. See, dun is nothing but it is a longitudinal valleys, right? So and the valleys வந்து it will be locating in the shape of longitudinal valleys மாதிரி இருக்கும். And I shall add those images in tomorrow's class, right? So இந்த இடத்துல நமக்கு வந்து நிறைய duns and dwarfs வந்து locate ஆயிருக்கும். And இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வந்து deciduous type of forest, right? Till now we have discussed middle Himalayasல இருக்கிறது broad leaved evergreen forest. இதுக்கு முன்னாடி பார்த்த கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல இருக்கிறது வந்து கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், ரைட். கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டைப் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் டைப். மிடில் ஹிமாலயாஸ்ல இருக்கிறது வந்து ப்ராட் லீவ்ட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் டைப். அண்ட் அவுட்டர் ஹிமாலயாஸ்ல இருக்கிறது வந்து டெசிடியஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். வாட் இஸ் டெசிடியஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்? வாட் இஸ் எவர்கிரீன்? எனிவன்? மேம் லீவ்ஸ் வந்து ஷெட் ஆகாது மேம். எதுலப்பா? எவர்கிரீன். ஓகே. டெசிடியஸ்ல நோ ஐடியா. பர்டிகுலர் சீசன்ல செட் ஆகும் மேம் லீவ். ஓகே. பர்டிகுலர் சீசன்ல என்ன ஆகும் அப்படின்னா அதோட லீவ்ஸ் எல்லாமே ஷெட் ஆயிடும். திருப்பி வந்து அதற்கான லைக் சம்டைம்ஸ் கழிச்சு வெட் சீசன் வந்ததுக்கு அப்புறம் அந்த லீவ்ஸ் எல்லாமே அகைன் இட் வில் பி க்ரோயிங், ரைட். ஸோ அதோட வாட்டர் கண்டென்ட் வந்து ரீடைன் பண்றதுக்காண்டி ட்ரீஸ் வந்து அதோட லீவ்ஸ் வந்து ஷெட் பண்ணும் இன் திஸ் டெசிடியஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். இது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல வந்து எப்பவுமே அதுல வந்து லீவ் வந்து ஷெட் ஆகவே செய்யாது. ஸோ தட் இஸ் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அண்ட் இன் திஸ் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் சன்லைட் வந்து லேண்ட்லேயே வந்து ரீச் ஆகாது. ஸோ அவ்வளோ திக்கா இருக்கும் அதோடைய ட்ரீயோட கெனோப்பி எல்லாம். அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் அவுட்டர் ஹிமாலயாஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஷிவாலிக் ரேஞ்ச் ஆர் ஹிமாச்சல்ஸ். எந்த இது வந்து ஹிமாத்ரின்னு படிச்சோம்? Great Himalayas. Okay, Greater Himalayas. And Shivalikinறது வந்து Outer Himalayas. Next is that Eastern Hills or Purvanchal, right? Let's see this. Okay, so இந்த ஹிமாலயாஸோட ஈஸ்டர்ன் பார்டர் வந்து இட் இஸ் மார்க்டு பை ரிவர் பிரம்மபுத்திரா
திகாங் கார்ஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹிமாலயாஸ் வந்து இட் வில் பி பெண்டட் டுவர்ட்ஸ் சவுத், ரைட்? ஸோ இதனால தான் நமக்கு வந்து இந்த ஈஸ்டர்ன் ஹில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? இந்த ஈஸ்டர்ன் ஹில்ஸ் இல்லை இந்த பூர்வாஞ்சல் இருக்கு இல்லையா, இது வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா ஃபுல்லுமே இட் வில் பி ரன்னிங், ரைட்? அண்ட் இந்த இடத்துல இதற்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, லைக் அங்க கிரேட்டர் ஹிமாலயஸோட கோர் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் ராக்ஸ்? கிரானைட் ராக்ஸ். ஆனா இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பூர்வாஞ்சல்ல இட் வில் பி மேட் அப் ஆஃப் திஸ் சாண்ட்ஸ்டோன்ஸ், ரைட்? ஸோ பூர்வாஞ்சல்ல இருக்கக்கூடிய ஹில்ஸ்லாம் எடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நிஷ்மி ஹில்ஸ், பட்காய் ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ், ரைட்? இதுல பட்காய் ஹில்ஸ் பத்தி இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நாகா ஹில்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, மிசோ ஹில்ஸ் பத்தி வந்திருக்கு, அண்ட் நிஷ்மி ஹில்ஸ் பத்தி வந்திருக்கு. எப்படி கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ரீஜன்ல ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தி. ஸோ ஒவ்வொரு ஹில்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் வந்து வாழ்றாங்க அதை சார்ந்து இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லைக் வேர் இட் இஸ் லொகேட்டட், அதோடைய லொகேஷன் வச்சும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் ரிகார்டிங் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் ஆர் திஸ் ஈஸ்டர்ன் ஹில்ஸ், ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து இட் வில் பி அதோட பாத் வந்து மாறும் அப்படின்னா லைக் பெண்ட் இருக்கும் அப்படின்னா இந்த திகாங் கார்ஜ். திஸ் இஸ் ரிகார்டிங் திஸ் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ், ரைட்? இந்த மாதிரி போறது நமக்கு இந்த திகாங் கார்ஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா லைக் இதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி இட் வில் பி கோயிங் லைக் திஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். நெக்ஸ்ட் இது வரைக்கும் பார்த்தது வந்து ஹிமாலயாஸ் உடைய கிளாசிஃபிகேஷன். இப்போ அதோட ஜியாகிரபிக் லொகேஷன் பேஸ் பண்ணி அதை எந்த மாதிரிலாம் ரீஜனல் டிவைட் பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம், ரைட்? ஸோ திஸ் இஸ் பஞ்சாப் ஹிமாலயாஸ் அண்ட் இந்த ரீஜன் வரைக்கும் இட் இஸ் கால்ட் அஸ் குமான் ஹிமாலயாஸ் அண்ட் நேபாள் ஹிமாலயா அண்ட் அஸ்ஸாம் ஹிமாலயா, ரைட்? லெட்ஸ் see this Punjab Himalayas, it is also called as Kashmir Himalaya or Himachal Himalaya, right? இது வந்து ரிவர் இண்டஸ்க்கும் ரிவர் சட்லஜுக்கும் இடையில இருக்கிறதா வந்து this Punjab Himalayas, right? And you need to learn about this river Chenab, right? இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஆர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல செனாப் ரிவர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதை சார்ந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2024லயும் நமக்கு செனாப் ரிவர் பத்தி கொஸ்டின்ஸ் இருந்தது. ஜென்ரலி இண்டஸோட ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், right? Let's get into this. Punjab Himalayas, it is located between river Indus and river Satluj, and the second one Kumaon Himalayas, it is located between river Satluj and river Kali, right? It is located between river Satluj kum river Kali kum இடையில இருக்கக்கூடியதான் குமான் ஹிமாலயாஸ். அதுக்கப்புறம் ரிவர் காலிக்கும் ரிவர் டீஸ்டாக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து நேபாள் ஹிமாலயாஸ், ரைட்? அண்ட் ஹவ் யூ எவர் கிராஸ் திஸ் வேர்ட் ரிவர் டீஸ்டா? ஒரு 6 months பேக் வந்து இந்த ரிவர் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நியூஸ்ல வந்துட்டே இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் அஸ்ஸாம் ஹிமாலயாஸ், இட் இஸ் பிட்வீன் திஸ் ரிவர் டீஸ்டா அண்ட் ரிவர் திகாங், ரைட்? This is the classification of Himalayas based on the geographic location. And is it clear? Himalayas or northern mountains? Yes, ma'am. Okay. பூர்வாஞ்சல் என்ன? Eastern Himalayas. ஓகே. ஏதாவது 2 ஹில்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் பூர்வாஞ்சல்ல இருக்கிறது. நாகா ஹில்ஸ், மணிப்புரி. ஓகே, இன்னும் ஏதாவது 2 ஞாபகம் இருக்கா? மிஷ்மி ஹில்ஸ், அப்புறம் மிசோ ஹில்ஸ். You have left only one, right? பட்காய் ஹில்ஸ். ஸோ இது வந்து எந்த இடத்துல மாறும் அப்படின்னா இந்த திகாங் கார்ஜ், ரைட்? ஸோ கைண்ட்லி ரீட் திஸ் ஒன்ஸ். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட்ல இந்தியா பிசிக்கல் ஜியோகிராஃபி நினைக்கிறேன். ஸோ அந்த புக்ல எடுத்து 11th or 12th ஐ நாட் ஷுவர். ஸோ இல்ல 11th தான். 11th வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜியோகிராஃபில யூ நீட் டு ரிவைஸ் தோஸ் 12th சாப்டர். அதை போய் ரீட் பண்ணிட்டு யூ நீட் டு கோ டு 11th ஸ்டாண்டர்ட் புக். அதுல இந்தியா பிசிக்கல் என்விரான்மெண்ட் ஒரு புக் உண்டு. அதுல வந்து ரிகார்டிங் திஸ் இந்தியன் இதை பத்தி தான் அந்த புக் ஃபுல்லுமே இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல இந்தியன் பிசியோகிராஃபி. ஸோ யூ நீட் டு கோ த்ரூ தோஸ் புக் வித்தின் திஸ் வீக் ஆர் வித்தின் திஸ் வீக்கெண்ட்குள்ள நீங்க அந்த புக்கை முடிச்சீங்கன்னா இட் வில் பி பெட்டர். இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. Okay. Now we are going to discuss about North Indian Plain or Northern Plain. Let's discuss this. Generally, இந்த plains எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ரிவர் இண்டஸ், ரிவர் கங்கா, ரிவர் பிரம்மபுத்திரா, இவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய டெபாசிஷன், அவங்க செடிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க டெபாசிட் பண்றதுனால ஃபார்ம் ஆனது தான் இந்த நார்த் இந்தியன் பிளெயின், ரைட்? இதோடைய
லென்த் அண்ட் வித் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 2400 கிலோமீட்டர் லாங் அண்ட் இட் இஸ் வேரியிங் இந்த வித் ஃப்ரம் 242 அப்ராக்சிமேட்லி 320 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட வித் வந்து வேரி ஆகும், ரைட்? ஸோ இந்த நார்த் இந்தியன் பிளைன் வந்து 3 செக்ஷனா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டிவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் பஞ்சாப் பிளைன், இட் இஸ் ஃபார்ம்டு பை ரிவர் இண்டஸ். Second one will be the Gangetic Plain or the Ganga Plain, and third one will be Brahmaputra Plain, right? And இருக்கிறதுலே வந்து most fertile region வந்து இந்த Ganga Brahmaputra Plain தான் இந்தியால. And yeah, this is what the North Indian Plain. இதுல இந்த one ன்னு மென்ஷன் பண்ணிருக்கல, இது வந்து it is partially in Pakistan, and the second one will be it is in India, Indus Plain, and the third one will be Upper Gangetic Plain, and the fourth one will be Middle Gangetic Plain, fifth one will be Lower Gangetic Plain. This is regarding Indo-Gangetic plains. And yes, இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து இந்த ஒரு 5 types or 5 landforms. First is Babar, second one is Tarai or T-R-A-I, right? So have you ever crossed this word? Like came across this word? Okay, let's see this. இப்போ இதான் மவுண்டெயின், சரியா? ஹிமாலயாஸ்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிவர் வந்து இங்க இருந்து வருமா. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸ் வந்து இங்க வரும்போது அதோட பெரிய பெரிய பவுல்டர்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல டெபாசிட் பண்ணிடும் ஃபர்ஸ்ட் இங்க ஹிட் ஆனதுக்கு அப்புறம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா சில டைம்ல நமக்கு அந்த ஸ்ட்ரீம்ஸ் வந்து காணாம போயிடும், ரைட்? ஸோ இந்த பாபர்ல காணாம போன ஸ்ட்ரீம்ஸ் வந்து நமக்கு இந்த தெராய் ரீஜன்ல என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஷோயிங், ரைட்? ஸோ அந்த ஸ்ட்ரீம்ஸ் இங்க இருந்து தெரிய ஆரம்பிக்கும் அண்ட் இட் வில் பி கோயிங் லைக் திஸ், ரைட்? இப்போ இப்படி போயிட்டு இருக்கும் போது அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா அலுவியல் டெபாசிஷன் வந்து இருக்கும் இல்லையா? அலுவியல் டெபாசிட்ஸ்னா ஃபைன் சாயில்ஸ். ஸோ அந்த ஃபைன் சாயில் வந்து ஓல்டர் அலுவியல் டெபாசிட்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து பேங்கர்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய இப்போ நியூவா கொண்டு வந்த செடிமெண்ட்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் நம்ம வந்து காதர் பெல்ட்னு சொல்றோம், ரைட்? இஸ் இட் கிளியர்? பாபர், டெராய், பேங்கர் அண்ட் காதர். எஸ் மேம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹிமாலயாஸ். இங்க இருந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ரிவர் வரும். ஸோ இங்க வந்து பெரிய பெரிய பவுல்டர்ஸ், அந்த பெரிய பெரிய செடிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே போரஸா இருக்கும். போரஸ்னா வாட்டர் இதுக்குள்ள பெனிட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி பெனிட்ரேட் ஆகி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து இங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் காணாம போயிடும். தென் இட் வில் பி ரைசிங் இன் திஸ் டெராய் ரீஜியன், ரைட்? ஸோ இந்த இடத்துல அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து நிறைய இருக்கும். இந்த டெராய் ரீஜியன்ல திருப்பி அது வந்து வெளியே வரும். அண்ட் திஸ் இஸ் காதர், ரைட்? இந்த நியூ ஃபர்டைல் பிளைன்ஸ் வந்து நியூவா ஃபார்ம் இருக்கக்கூடிய அலுவியல் டெபாசிட்ஸ் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் காதர். அதுக்கப்புறம் ஓல்டர் அவுட் சைட் ஃபிளட் பிளைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஓல்டர் டெபாசிட்ஸ் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பேங்கர், ரைட்? யூ டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ் பாபர் அண்ட் பேங்கர். பாபர்ங்கிறது வந்து இனிஷியலா ஃபார்ம் ஆகுறது, நெக்ஸ்ட் டெராய் பெல்ட், அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து பேங்கர் ஓல்டர் டெபாசிட் ஒரு அவுட் சைட் ஃபிளட் பிளைன்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது திஸ் காதர் தட் இஸ் இன்சைட் ஃபிளட் பிளைன். நவ லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் பாபர். ஸோ இது வந்து ஷிவாலிக்ஸ் இருக்கு இல்லையா? அதோடைய ஃபுட் ஹில்ஸ்லேயே இந்த பாபர்ங்கிறது வந்து லொக்கேட் ஆயிருக்கும், ரைட்? ஃப்ரம் இண்டஸ் டு டீஸ்டா வரைக்கும் இது வந்து இருக்கும். இண்டஸ் ரிவர்ல இருந்து ரிவர் டீஸ்டா வரைக்கும் நமக்கு வந்து இந்த திஸ் பெல்ட் ஆஃப் பாபர் வில் பி தேர், ரைட்? ஸோ இது வந்து எப்படி இந்த ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா மலையில இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரீம்ஸ் வந்து they will be depositing their pebbles, ரைட்? பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்து இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணிடுவாங்க, ரைட்? And it is comprising of this pebble and that is studded rocks, right? So it is highly porous bed plain. எப்பவுமே இந்த bed plainங்கிற வேர்ட் எங்க வருதோ bed plain is not suitable for agriculture. Is that clear? Yes. இதே flood plain வந்து அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் ஆனது. இந்த இடத்துல நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். bed plainல வந்து நம்மளால அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது பிகாஸ் பெரிய பெரிய ராக்ஸா இருக்கும். இது ரொம்ப போரஸ்னா என்னப்பா? போரஸ் tiny holes. டைனி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இட் வில் பி அலோவிங் த வாட்டர் டு பெனிட்ரேட், ரைட்? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய போரோசிட்டிஸ் இருக்கிறதுனால இங்க வந்து ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் காணாம போயிடும். திஸ் இஸ் ரிகார்டிங் பாபர் ரீஜியன். இது வந்து ஷிவாலிக்ஸ் தாண்டவுன்னு இருக்கக்கூடிய ரீஜியன் தான் பாபர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் தெராய் ரீஜியன், ரைட்? சம்டைம்ஸ் த ஸ்பெல்லிங் இஸ் TERAI, சம்டைம்ஸ் இட் இஸ் TARAI, ரைட்? ஸோ இது வந்து பாபருக்கு சவுத்ல இட் வில் பி ரன்னிங், அதுக்கு சவுத்ல இட் வில் பி லொக்கேட்டிங், அதுக்கு பேரலா தான் நமக்கு இந்த தெராய் ரீஜியன் வந்து இருக்கும், ரைட்? இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா பாபர்கள்ல வந்து காணாம போன ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து இங்க ரீஎமர்ஜ் ஆகும், ரைட்? ஸோ இந்த இடத்துல
highly alluvial and agriculture land will be here, right? And இந்த இடத்துல வந்து நிறைய வாட்டர் டேபிள் இருக்கும் பிகாஸ் இங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்து ஜோன்ல இருந்து இங்க இட் வில் பி பெனிட்ரேட்டிங் ஆர் பெர்குலேட்டிங், ரைட்? ஸோ அதனால டெராய் பெல்ட் வந்து இட் வில் பி லையிங் சவுத் ஆஃப் திஸ் பாபர் ரீஜியன் அண்ட் பாபருக்கு பேரலா இட் வில் பி கோயிங், ரைட்? ஸோ அங்க காணாம போன ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இங்க திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ரீஎமர்ஜிங். இட் இஸ் ஹைலி அலுவியல் அண்ட் இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட். அதனால தான் அந்த இடத்துல நிறைய பாப்புலேஷன் இருக்கு. இது பிளைனா இருக்கிறதுனால நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே ஈஸியாக நம்மளால கொண்டு வர முடியுது. இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் டெராய்? Or should I repeat it again? Clear, ma'am. Clear, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் காதர், ரைட்? ஸோ வந்து இது ரெண்டும் ஒன்று. இப்போ பார்க்க போகிறது ரெண்டுமே வந்து அலுவியல் டெபாசிட் பற்றி பார்க்கறது. காதர்ங்கிறது வந்து புதுசா ஃபார்ம் ஆன அலுவியம். இதே இது பேங்கர்ங்கிறது வந்து ஓல்டஸ்ட் அலுவியம், ரைட்? ஃபர்ஸ்ட் we shall discuss this காதர். ஸோ இட் இஸ் அ ஃபிளட் பிளைன், ரைட்? ஸோ ஃபிளட் பிளைன் வந்து இட் இஸ் ஃபெர்டைல் ஜோன் ஆர் இன்ஃபெர்டைல் ஜோன்? Fertile. எஸ். ஸோ இந்த இடத்துல வந்து புது அலுவியம் வந்து டெபாசிட் ஆயிருக்கும். ஏன்னா எல்லா வருஷமும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிளட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும், அந்த ரிவர்ல தண்ணி போயிட்டு தான் இருக்கும். ஸோ அங்க இருந்து ஃபிளட் பிளைன்ஸ்ல புது அலுவியம் வந்து டெபாசிட் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ இட் வில் பி ஹேவிங் ஃபெர்டைல் சாயில், ரைட்? ஸோ இந்த இடத்துல இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் வந்து கேரி ஆன் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இங்க இருக்கக்கூடிய சாயில் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி நான் போரஸ், ரைட்? ஸோ இட் இஸ் கிளேயி அண்ட் லோமி, ரைட்? இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர், கிளேயி அண்ட் லோமி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் பேங்கர். உங்களுக்கு இப்போ இது மட்டும் புரியாம இருக்கலாம், கிளேயி, லோமி, ஒய் இட் இஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு. வில் பி டிஸ்கசிங் சாயில்ஸ் இன் திஸ் பிடிஎஃப் ஒன்லி. வி ஆர் ஹேவிங் தோஸ் சாயில்ஸ் அலோன். ஸோ சாயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் வில் பி கெட்டிங் கிளாரிட்டி இன் திஸ் சாயில்ஸ் டூ. நெக்ஸ்ட் இஸ் தட் பேங்கர். ஓகே, பேங்கர்ங்கிறது வந்து இட் இஸ் அலுவியல் டெரேஸ் லையிங் அபவ் த லெவல் ஆஃப் பிளைன்ஸ். இப்போ புதுசாக ஒரு ஃபிளட் பிளைன் வந்திருக்கும் இல்லையா, இதற்கு முன்னாடி அதை டெபாசிட் பண்ணது எல்லாமே ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ஓல்டஸ்ட் அலுவியல் சாயில், ரைட்? ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபிளட் பிளைன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா திஸ் பேங்கர். அண்ட் இட் இஸ் கோர்ஸ் இன் நேச்சர், ரைட்? ஸோ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அண்ட் இட் வில் பி கம்ப்ரைசிங் ஆஃப் திஸ் கால்சியம் கண்டென்ட், ரைட்? ஸோ கால்காரஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து கான்க்ரீஷன்ஸ் வந்து இந்த இடத்துல ஜாஸ்தி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயில் வந்து இட் இஸ் லோக்கலி நோன் அஸ் கேங்கர், ரைட்? ஸோ இட் வில் பி ஹேவிங் திஸ் பெபிள்ஸ் அண்ட் கிரேவல்ஸ் வில் பி தேர். ஸோ பேங்கர்ங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ். இட் வில் பி கோர்ஸ் இன் நேச்சர், ரொம்ப ரஃபா இருக்கும். ஃபிளட் பிளைன்ஸ் வந்து ரொம்ப ஃபைனா இருக்கிறது வந்து இட் இஸ் காதர். இஸ் இட் கிளியர்? காதர் அண்ட் பேங்கர். Yes, ma'am. Okay. Next is Peninsular Plateau, Central Highlands, and we shall discuss this later. Okay, Indian Islands மட்டும் நீ பார்க்கலாம். And what is the time now? 41. எது படிக்கலாம்ப்பா? பெனின்சுலர் பிளாட்டோ படிக்கலாமா இல்ல கோஸ்டல் ரீஜியன் இல்ல ஐலாண்ட்ஸ்? எது பார்க்கலாம்? Islands. ஓகே, ஜென்ரலி வந்து நம்ம கிட்ட இருக்க டோட்டல் ஐலாண்ட்ஸ் வந்து தட் இஸ் 247 ஐலாண்ட்ஸ் ஆர் தேர். அண்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த மாதிரி நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க எங்கேயாவது ஆன்சர் எழுதணும் அப்படின்னா யூ கேன் மென்ஷன் திஸ், ரைட்? அண்ட் பே ஆஃப் பெங்கால்ல வந்து தெர் ஆர் டோட்டலி 204 ஐலாண்ட்ஸ். அரேபியன் சீல வந்து தெர் ஆர் 43 ஐலாண்ட்ஸ், ரைட்? அண்ட் வாட் இஸ் கோரல்? கோரல் தமிழ்ல என்ன கோரலுக்கு? பவளப்பாறைகள், கோரல் ரீவ்ஸ். அது ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார்ல நமக்கு வந்து கோரல் ஐலாண்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஓகே, we are having this coral reef. and coral reef ஓட அசோசியேட் ஆன ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷன் என்ன? லைக் பொல்யூஷன்ல you might have heard. coral reefs ஓட அசோசியேட் ஆனது global warming. கேக்கலப்பா? global warming. ஓகே. Have you ever heard this coral bleaching?
ஸோ இந்த கோரல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு certain டைப் ஆஃப் ட்ராபிக்கல் வாட்டர்ஸ் வந்து தேவை. சில கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்படி நம்ம வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆகுறதுக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் வேணும், இல்லை கண்டிஷன்ஸ்லாம் அவ்வளோ வேணும் அந்த மாதிரி சொல்றோமோ, அதே மாதிரி இந்த கோரல் ரீஃப் ஃபார்ம் ஆகுறதுக்கு நமக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபேவரா இருந்தால் மட்டும்தான் அந்த கோரல்ஸ் வந்து இருக்கும். அந்த டெம்பரேச்சர் ஏதாவது ஃபிளக்சுவேட் ஆச்சு அப்படின்னா அந்த கோரல்ஸ் வந்து இட் ஒன்ட் பி சர்வைவிங் ஆன் இட் ஒன்ட் பி ஃபார்மிங், ரைட்? ஸோ கோரல் ப்ளீச்சிங் இஸ் quite dangerous for this coral reefs. We'll be discussing this in oceanography. And நமக்கு வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார். Where is Gulf of Mannar? மன்னார் வளைகுடா. நாகப்பட்டினம் சைடுல. ஓகே, தமிழ்நாடு கோஸ்ட்ல தான் அந்த இடத்துல தான் இருக்கும் கல்ஃப் ஆஃப் மன்னார். கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து பார்க் ஸ்ட்ரைட் அது கீழே எழுதுவோம்னு நினைக்கிறேன் கல்ஃப் ஆஃப் மன்னார். So we'll be having some coral islands here, and next one is that Andaman and Nicobar Islands. இது வந்து Bay of Bengal இருக்கு. It will be consisting of some hard volcanic rocks, right? So இங்க ஒரு வல்கனோ கூட இங்க இருக்குல்ல அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல. என்ன வல்கனோஸ் பார்த்தோம்? 2 வல்கனோஸ் பார்த்தோம் நம்ம. நார்கோண்டம் அண்ட் பேரன் ஐலாண்ட், இது ரெண்டுமே பார்த்துருந்தோம். ஓகே, லெட்ஸ் see this. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ்லேயே வந்து லார்ஜஸ்ட் ஐலாண்ட் வந்து மிடில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். இதுதான் இருக்கிறதே லார்ஜஸ்ட் ஐலாண்ட். அண்ட் லக்ஷதீப்ல ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய அரேபியன் சீல இருக்கக்கூடிய லக்ஷதீப் ஐலாண்டுமே வந்து இட் இஸ் ஃபார்ம்டு பை திஸ் கோரல்ஸ் ஒன்லி. அண்ட் இருக்கிறதுலே வந்து சதர்ன் மோஸ்ட் டிப் வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா நிக்கோபார் ஐலாண்ட்ல இந்திரா பாயிண்ட்னு சொல்லுவோம். அதுதான் வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். அண்ட் இனிஷியலி இட் இஸ் கால்ட் அஸ் பிக்மாலியன் பாயிண்ட். அண்ட் 2004 சுனாமில இட் காட் சப்மர்ஜ்ட். அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்டோ அதை மார்க் பண்ணி இந்திரா பாயிண்ட்னு சொல்லி இப்போதைக்கு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். திஸ் இஸ் ரிகார்டிங் இந்தியன் ஐலாண்ட்ஸ், ரைட்? அண்ட் எஸ், திஸ் பிக்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் திஸ் லக்ஷதீப் ஏரியா, ரைட்? இது வந்து ஒரு கோரல் ஐலாண்டு. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது மினிகாய், அதுவும் ஒரு கோரல் ஐலாண்டு. இந்த லக்ஷதீப்க்கும் மினிகாய்க்கும் இடையில இருக்கிறது வந்து 9 டிகிரி சேனல். அதே மினிகாய்க்கும் மால்டீவ்ஸ்க்கும் இருக்கிறது வந்து 8 டிகிரி சேனல், ரைட்? And what is this 8 degree, 9 degree and all? இந்த ஆங்கிள்ல வந்து அந்த லைன்ஸ் புரியலப்பா. அந்த ஆங்கிள்ல வந்து அந்த அந்த இடத்துல ஒரு பிளேன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, so it is not that. What is 0 degree? equator. அதே மாதிரி தான் இது. நமக்கு அந்த இடத்துல வந்து லாட்டிடியூட்னல் லைன்ஸ் பாஸ் ஆகுது இல்ல? எஸ் மேம். அதுதான் வந்து நமக்கு இந்த 10 டிகிரி சேனல், 9 டிகிரி சேனல். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ எப்படி டிராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவோட மிட் பாயிண்ட்ல கட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த லக்ஷதீப்புக்கும் மினிகாய்க்கும் நடுவில் 9 டிகிரி லாட்டிடியூட் வந்து இட் வில் பி பாசிங். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் நோ, ஐ எம் டெல்லிங் இட் ராங், ஐ கெஸ். ஓகே, ஐ எம் நாட் ஷுவர். ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் திஸ் டுமாரோ. Just give me a minute. See, இங்க அந்தமான் நிக்கோபார் இருக்கா, அதே மாதிரி நமக்கு வந்து லக்ஷதீப் இங்க இருக்கா. ஸோ this is 8 degree and 9 degree. இந்த இடத்துல வந்து 10 degree channel வரும். I think it is related with that latitudinal extent only. I'll be confirming it tomorrow, right? இது கன்ஃபார்மா நாளைக்கு சொல்றேன் இது என்னன்னு. ஓகே, நவ் இந்த லிட்டில் அந்தமானும் நிக்கோபாருக்கும் இடையில இருக்கக்கூடிய சேனல் வந்து இட் இஸ் 10 டிகிரி சேனல். அண்ட் இந்த நிக்கோபார்ல இருக்கக்கூடிய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் தான் வந்து நமக்கு இந்த இந்திரா பாயிண்ட், ரைட்? அண்ட் தென் இந்த அந்தமான் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து there will be 3 group of islands, ரைட்? அது வந்து நார்த் அந்தமான், மிடில் அந்தமான் அண்ட் சதர்ன் அந்தமான், ரைட்? அண்ட் இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து தட் இஸ் கிரேட் அந்தமான். அண்ட் இந்த கிரேட் அந்தமானும் லிட்டில் அந்தமானும் பிரிக்கிறது தான் நமக்கு இந்த டன்கன் பாஸ், ரைட்? இதுக்கு இடையில இருக்கிறது வந்து we are calling it as டன்கன் பாஸ். அண்ட் லிட்டில் அந்தமானுக்கும் நிக்கோபாருக்கு இடையில இருக்கிறது 10 டிகிரி சேனல். ஐ வில் பி டெல்லிங் திஸ் சேனல் இன் டுமாரோஸ் கிளாஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் this நார்த் அந்தமான்ல தான் வந்து we'll be having this நார்கொண்டம் ஐலாண்ட். இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் volcano, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் பேரன் ஐலாண்ட். இது வந்து நார்த் அந்தமானுக்கும் மிடில் அந்தமானுக்கும் இடையில இருக்கிறது. அண்ட் இட் இஸ் அ டார்மெண்ட் volcano. வாட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் volcano and dormant volcano? Anyone? எக்ஸ்டிங்க்ட் volcano என்னது?
இட் இஸ் அ டெட் volcano, ரைட்? டார்மண்ட் volcano அப்படின்னா இட் இஸ் அ ஸ்லீப்பிங் volcano. ரீசெண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அது என்ன இருக்கணும் அப்படின்னா இது வந்து எரப்ட் ஆயிருக்கணும். அண்ட் recent days like it won't be, right? So this is dormant volcano. Extinct volcano, it is almost dead. That is North Kodam Island. ஞாபகம் இல்லையா? Anyone? Am I audible or not? ஆடிபிள். ஞாபகம் இல்லையாப்பா எக்ஸ்டென்ட் volcano அண்ட் டார்மெண்ட் volcanoலாம்? ஞாபகம் இருந்துச்சு மேம் டக்குன்னு. இப்போ எக்ஸ்டென்ட்னா வந்து அது வந்து டெட் volcanoes தான். அண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது வந்து இது ஆக்டிவ் volcanoவா இருந்திருக்கணும். ரீசெண்ட் இயர்ஸ் அது வந்து இருந்திருக்காது. டார்மெண்ட் அப்படின்னா கொஞ்சம் ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து அது வந்து எரப்ட் ஆயிருக்கும். அண்ட் டார்மெண்ட்னா ஸ்லீப்பிங் தான் அர்த்தம். ஸோ டார்மென்சி which means it's like sleeping தான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கிரேட் இந்தியன் டெசர்ட் மட்டும் பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு பார்க்கலாமா? Are you ready to listen or? பாத்துடலாம் மேம். ஓகே, கிரேட் இந்தியன் டெசர்ட். அண்ட் இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஆரவல்லி ஹில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதோடைய வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல இருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் இட் வில் பி எக்ஸ்டெண்டிங் லைக் திஸ். இது வரைக்கும் நமக்கு இருக்கிறது வந்து கிரேட் இந்தியன் டெசர்ட். அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராமினன்ட் ரிவர் வந்து லூனி ரிவர், ரைட்? இவ்வளவுதான் வந்து கிரேட் இந்தியன் டெசர்ட்டுக்கு போதுமான பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். அண்ட் இஃப் பாசிபிள் அப்படின்னா நாளைக்கு 10 o'clock வந்து வில் பி கண்டினியூங் வித் திஸ் இந்தியன் ஹிஸ்டோகிராஃபி ஒன்லி. உங்களால முடிஞ்சது அப்படின்னா இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு மார்னிங் வந்து போத் 11th ஸ்டாண்டர்ட் இந்தியா பிசிக்கல் என்விரான்மெண்ட்டை மட்டுமாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கிராஸ்ப் தி கண்டென்ட். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, ட்ரை டு ரீட் தோஸ். அண்ட் புரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி பார்த்ததாவது பார்த்துட்டு வாங்க. இந்தியன் ஹிமாலயா, சாரி நார்தர்ன் மவுண்டைன்ஸ், அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் பிளைன், பிளாட்டியூஸ், இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு கிளாஸ் வந்து அப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரியுறதுக்கு. ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? ஓகே, ஹியர் ஆஃப்டர் இந்த மாதிரி மோஸ்ட்லி ஒரே கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகாது. உஷா மேம் ஹேட் சம் பர்சனல் ஒர்க், அதனால வி நீட் டு ஷஃபிள் த கிளாஸஸ். ஸோ ஹியர் ஆஃப்டர் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி இருக்காது. ஸோ கைண்ட்லி பியர் திஸ் டைம். அண்ட் தட்ஸ் ஆல். யூ கேன் லீவ் த கிளாஸ். தேங்க்யூ.